ஸோ முதலாவது நம்மளோட சிலபஸ் உங்களோட இது வந்துட்டு 12ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ். இதுதான் வணிக கல்வியினுடைய 12ஆம் ஆண்டுக்கான சிலபஸ். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மிரிக்க போகுது. அலகு 1 இருக்க போகுது. வணிக அடிப்படைகள். வணிக அடிப்படைகளும் வணிகங்கள் செயற்படுகின்ற சூழலையும் தேடி அறிதல். இதுதான் உங்களோட தலைப்பு. நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா எல்லாத்தையுமே ஒரு தனித்தனியான ஒரு விஷயமா படிப்பிக்க நுழையிறது. இந்த பிசினஸ் ஸ்டடீஸ்ன்னு சொன்னா முதலாவது யூனிட் வணிக அடிப்படைகள் வணிக சூழல், 2வது யூனிட் வந்துடும் வணிக சமூக பொறுப்பு, 3வது யூனிட் அரசுடன் தொடர்புடைய. அப்படி கிடையாது. எக்ஸாமினர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதும் உங்களோட சிலபஸ் உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதும் உண்மையிலேயே எக்சுவலாக நடக்கிற விஷயத்தை தியரிஸை கொண்டு நீங்க எப்படி புரிஞ்சு கொண்டீங்கிறது தான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுறது. அதுதான் உங்களோட அழகுக்கான தலைப்பு. தனியவே வணிக அமைப்புகள், வணிக சூழல், அரசு, போக்குவரத்து, தொடர்பாடல் கிடையாது. உங்களோட ஒவ்வொரு யூனிட்டும் உங்களோட யூனிட் அது எப்படி இயங்குது, ஒரு வணிக அடிப்படை, ஒரு பிசினஸ் பேசிக் சொன்னா என்னது, பிசினஸ் என்வாயரன்மெண்ட், ஒரு வணிக சூழல் எப்படி இருக்குது, அந்த பேசிஸ்குள்ள அந்த வணிக சூழலுக்குள்ள அந்த வணிகம் எப்படி இயங்குதுங்கிறத நீங்க கன்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தோட சேர்த்து. அப்ப அந்த டைம்ல தான் எக்ஸாமினர் உங்கள்கிட்ட ஒரு பேராகிராஃப் தூக்கி போடுவார். அது ஒரு ரியலா நடந்த விஷயமா இருக்கும். இல்லாட்டி அவர் கற்பனை செஞ்ச ஒரு விஷயத்தை தூக்கி போடுவார். அதுல உங்கள்கிட்ட டிரெக்டா கேள்வி வர மாட்டுச்சு. வணிக சூழல்ண்டா என்ன, வணிகத்தினுடைய அடிப்படைண்டா என்னன்றலாம் கேள்வி வர மாட்டுச்சு. அதுல இருந்து நீங்க கன்செப்டை விளங்கி இதைத்தான் கேட்க வராதுங்கிறத புரிஞ்சு எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ முதலாவது விஷயத்தை நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏ லெவல் சப்ஜெக்டும் அதில் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. பாஸ் பேப்பர்ல ப்ராக்டிக்கலா தான் கேட்கறாங்க. எஸ் ஏண்டா நீங்க படிப்பிக்கிற விஷயம் அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். யாருமே புக்ஸ்ல மட்டுமே வச்சு கொண்டிருக்கிறதுக்கு படிப்பிக்கிறது கிடையாது. நிறைய என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதை டீச் பண்றவங்க சில விஷயங்களை நினைவு வச்சு கொள்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. நான் அதை சொல்லுவேன். ரைட், அதை பிறகு நாம பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபுல் சிலபஸோட நீங்க என்னோட தான் இருக்க போறீங்க. ஸோ இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ நம்ம சிலபஸை பத்தி இன்ட்ரடக்ஷன் பண்றேன். உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்துட்டு வணிக அடிப்படைகள், வணிகம் செயற்படுகின்ற சூழலை பத்தி நீங்க எப்படி ஆப்பரேட் பண்றது, அதாவது இன்குவைஸ் த பேசிஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் த என்வாயர்மெண்ட் இன் விச் இட் ஆப்பரேட்ஸ். அதாவது வணிகம் செயற்படுகின்ற சூழலை நீங்க வந்துட்டு எப்படி அது செயற்படுதுங்கிறத ஆரம்பத்துல புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆரம்பத்துல பிசினஸ்டா என்ன, ஏன் என்ன, மனித தேவைகள்டா என்ன, அதுக்கும் பிசினஸுக்கும் என்ன சம்பந்தம், பொருட்கள்டா என்ன, சேவைகள்டா என்ன, அதுக்கும் பிசினஸுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி கன்செப்சுவலா விளங்கி வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு தான் நீங்க விளங்கின விஷயத்தை எப்படி எழுத்துக்களால நோட்ஸ் மூலம், அதாவது நீங்க என்னதான் மனசுல சரியா வச்சுக்கிருந்தாலும் எக்ஸாமினருக்கு புரியுற எக்ஸாம் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அந்த லாங்குவேஜ்ல எழுதினா தான் அவர் உங்களுக்கு மார்க்ஸை தருவார். ஸோ நீங்க ஒரு விதத்துல விளங்கி வச்சுக்கொண்டு அந்த விளங்கி வச்சுக்கிற விஷயத்தை எக்ஸாமினருக்கு கொடுக்குற மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணி உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எழுத்துக்கள்ல கொண்டு வாருங்கிறது தான் இந்த பிசினஸ் ஸ்டடீஸ்ல இருக்கிற சக்சஸுக்கு உங்களோட விஷயம். இது முதலாவது யூனிட் வந்துட்டு பிசினஸ் அடிப்படைகளை பத்தி பேசுற விஷயம். 2வது யூனிட் வந்துட்டு வணிக சூழலுக்கு இயல்பாக்கம் அடைவதற்கு வணிகமானது சமூக ரீதியான பொறுப்பு, விழுமியம் மீது கவனம் செலுத்தும் முறை. அதாவது ஒரு பிசினஸ் எப்படி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கவனத்துல கொள்ளுது, பிசினஸுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருந்தா அது எப்படி வந்துட்டு அந்த சமூக பொறுப்பை எப்படி எல்லாம் அவங்க செய்யறாங்க, பிசினஸ்ல இத்திக்ஸ் இருக்குது. பிசினஸ் இத்திக்ஸ் சொன்னா என்ன, அதை எப்படி வணிக சூழலோட பிசினஸ் இத்திக்ஸை இவங்க கொண்டு போறாங்கிறத பத்தி பேசுறது தான் இந்த செகண்ட் யூனிட். ஸோ கன்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வணிக சமூக பொறுப்புண்டா என்னென்று பாடமாக்கி, வணிக விழுமியம்டா என்னென்று பாடமாக்கி வேலைக்காக போறது இல்ல ஃபைனல் பேப்பர்ல. டேர்ம் பேப்பர் ஐ எக்ரி, நீங்க அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா டேர்ம் பேப்பர்ல நீங்க 100க்கு 90 மார்க்ஸும் எடுக்கல. வேண்டா டேர்ம் பேப்பர் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். வணிக விழுமியம் என்ன, வணிக சமூக பொறுப்புன்னு டிரெக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா ஃபைனல் பேப்பர் எடுத்து பாருங்க, வெரி வெரி பிராக்டிக்கலா கொஸ்டின்ஸ் தந்திருப்பார். அதனால எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னு சொன்னா பிராக்டிக்கல் எங்கேயோ இருக்கும், நீங்க இங்க ரிமெம்பர் பண்ணி வச்சு ஒரு பாடமாக்கி ஒரு செய்யற ஒரு மெஷின் மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால ரேங்க்கும் எடுக்க இயலாது, ஒரு ஐலண்ட் லெவல்ல மார்க்ஸும் எடுக்க இயலாது. 3வது யூனிட் வந்து அரசோட தொடர்புடைய விஷயங்கள், எப்படி ஒரு பிசினஸ் ஒரு அரசாங்கத்தோட தொடர்புபடுது, எப்படி எல்லாம் அரசாங்கம் இவங்களை கட்டுப்படுத்துங்கிற விஷயம். ஒரு நெசசிட்டி கன்ஃபார்ம்ஸ் த நெசசிட்டி ஆஃப் மெயின்டைனிங் பிசினஸ். அதாவது ஒரு பிசினஸ் நாம மெயின்டைன் பண்ணி போறோம்னு சொன்னா கட்டாயமாக அரசாங்கத்தோட நாம நல்ல ஒரு தொடர்பை வச்சுக்கிக்கணும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறது தான் நம்மளோட 3வது யூனிட். 4வது யூனிட் பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு வணிக அமைப்புகள் அவற்றை முறையாக ஆரம்பித்து நடாத்தி செல்வதற்கான உறுதிப்பாட்டு. இந்த யூனிட்டை நீங்க படிச்சு மட்டும் நீங்களா ஒரு பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு தனி உங்களுக்கு ஒரு சொப்பொண்டு வைக்க போறீங்கன்னு சொன்னா, ஒரு தனி உடைமை வணிகம் செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ இந்த விஷயம் தான் பல்வேறு வணிக அமைப்புகளை அவற்றை முறையாக ஆரம்பித்து நடாத்தி செல்வதற்கான தேவைப்பாட்டை உறுதிப்படுத்துற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்மலா நீங்க ஆரம்பிக்கணும். முறையாக என்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், எங்க டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பிராக்டிக்கலா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை பத்தி பேசுறது 4வது யூனிட். 5வது யூனிட் பாத்தீங்கன்னு சொன்னா சமூக பொருளாதார தனியாள் விருத்திக்காக முயற்சியாண்மையின் பங்களிப்பு.
நம்ம சார்மார் படிக்கல முயற்சியாண்மையின் தலைப்பை போட்டுட்டு இருக்கிற டெஃபினிஷன் இருக்கிற நன்மை தீமை எல்லாத்தையும் படிப்பிச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஹவு இட் ஒர்க்ஸ், ஒரு சமூக பொருளாதார தனியாள விருத்திக்காக ஒரு கண்ட்ரிபியூஷன், ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப், ஒரு சமூகத்துல ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப் வருது. அது எப்படி ஒரு சமூகத்துல ஒரு எக்கனாமிக்கா ஒரு தனியாள் அவர பர்சனலை எப்படி டெவலப் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள் அலகு 6 பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பினை மதிப்பீடு செய்யற. appreciate the contribution of small and medium scale businesses in economic development. பொருளாதார அபிவிருத்திக்கு சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் எஸ்எம்இஸ் என்று சொல்லப்படுற செக்டர்ஸ். சோ நம்ம இங்க எஸ்எம்இஸ் என்ன, சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் சொன்னா என்ன, அது எப்படி நம்மளோட பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யறதுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கொள்வோம். ரைட். அது பிறகு பாருங்க அலகு 7 பாத்தீங்கன்னு சொன்னா வணிகங்களின் வாழ்த்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் பணம் மற்றும் நிதி நிறுவனங்களினால் வழங்கப்படுகின்ற பங்களிப்பை மதிப்பீடு செய்யற. அப்ப பணம் என்று மாத்திரம் தலைப்பை போட்டு படிப்பிக்கிறதால இது வந்து யூஸாபிள் ஆக போறது கிடையாது. சோ அவங்க எதிர்பார்க்கிறது இவாலுவேட் தி கண்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி, ஒரு பணம் எப்படி சமூகத்துல ஒரு எக்கனாமிக்ஸ்ல பங்களிப்பு செய்யுது. அதே போல பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நிதி அளிக்கிற நிறுவனங்கள், இந்த பைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி ஒரு பிசினஸ்ல வளர்ச்சி அண்டைத்து போறதுக்கும் அவங்க பிசினஸ்ல நிலைச்சிருக்கிறதுக்கும் எப்படி பங்களிப்பு செய்யறங்கிறத நீங்க பிராக்டிக்கலாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். என்ன மாதிரியான பைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன நம்மகிட்ட ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஸோ இது போன்ற விஷயங்களை தான் 7வது யூனிட் பேசும். அதுக்கு பிறகு 8வது யூனிட் வணிகங்களின் வாழ்தன்மைக்கு காப்புறுதியின் தேவைப்பாடு. ஸோ காப்புறுதி என்று படிச்சு காப்புறுதியோட வகைகள் படிக்கிறத அவர் எதிர்பார்க்கல. இங்க வணிகங்கள்ல வாழ்தன்மைக்கு இன்சூரன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பிசினஸ், அதாவது பிசினஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸாக இருந்துட்டு போகணும்னு சொன்னா இன்சூரன்ஸ் ஏன் கட்டாயமாக தேவைங்கிறத பத்தி நீங்க பேசி தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் ஒன்று தந்தா உங்களோட ஸ்கூல்லயோ இல்ல உங்களோட ஒரு கம்பெனிஸ்ல நீங்க ஜாயின் பண்ற இடத்துலயே ஏன் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனி எடுக்கணும் இந்த உங்களோட சேர்மன் கேட்டா, உங்களோட சிஇஓ கேட்டா, யூ ஹேவ் டு ஆன்சர் தட். அந்த அளவு உங்களோட நாலேஜ் இருக்கணும். அடுத்தது வணிக கர்மங்களின் வெற்றிக்கு தொடர்பாடலை பயனுறுதியாக பயன்படுத்துவது தேவை. ஸோ நெசசிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவான கம்யூனிகேஷன், ஒரு பயனுறுதியான கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு சொன்னா அது என்ன மாதிரி ஒரு வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுங்கிற விஷயம். அதே போல பாருங்க போக்குவரத்து வழங்கல் சேவை. இங்க எல்லாரும் போக்குவரத்துன்னு சொல்றோம். இங்க அவங்க எதிர்பார்க்கறது போக்குவரத்து மட்டும் இல்ல, லொஜிஸ்டிக்ஸ் சொல்லப்படுற விஷயம். கண்ட்ரிபியூஷன் ஆஃப் லொஜிஸ்டிக் ஃபார் த சக்சஸ் ஆஃப் பிசினஸ். டிரான்ஸ்போர்ட்ங்கிறது போக்குவரத்து, போக்குவரத்துங்கிற வேற, லொஜிஸ்டிக்ஸ் சொல்லப்படுற விஷயம் வேற. சோ இங்க எதிர்பார்க்கறது வேற. அப்போ நாம போக்குவரத்தினுடைய வகைகள், போக்குவரத்தின் நன்மை தீமை, தரை போக்குவரத்து, வழி போக்குவரத்து எல்லாம் படிச்சுட்டு போனோம்னு சொன்னா அவங்களுக்கு அது எக்ஸெப்டன்ஸ் இல்ல. அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் வேற. எப்படி ஒரு போக்குவரத்தும் ஒரு லொஜிஸ்டிக் சர்வீஸும் பிசினஸ்ல ஒரு சக்சஸுக்கு எப்படி கண்ட்ரிபியூட் பண்றங்கிறது தான் உங்களோட அந்த அழகுடைய நோக்கம். அது பிறகு 11வது யூனிட் உற்பத்திகளை விநியோகிப்பதற்கு வியாபாரம் பங்களிப்பு செய்யற முறை. கண்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரேட் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ராடக்ட். ஒரு பொருளை நீங்க உற்பத்தி செஞ்சு விநியோகம் செய்யறேன்னு சொன்னா பிசினஸ் ட்ரேடுங்கிற விஷயம், வாங்கி விற்கிற விஷயங்கள் எப்படி எல்லாம் நீங்க இன்டர்நேஷனலா போகலாம், என்ன மாதிரி லோக்கல்ல இருக்குதுங்கிற விஷயங்களை பத்தி பேசுறது அந்த 11 யூனிட். இதுதான் உங்களோட ஒட்டுமொத்தமான சிலபஸ். உண்மைக்கு சொல்ல போனா மிச்சம் குறையத்தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா பிசினஸ் ஸ்டடீஸ்ங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. நிறைய விஷயங்கள் தேவைக்கற்ற விஷயங்கள், உங்களோட சிலபஸுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். பிசினஸ் ஸ்டடீஸ்ங்கிறது எம்பிஏ வரைக்கும் போய் அதுக்கு மேல பிஹெச்டி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதுல எவ்வளவு படிச்சாலும் கரை காண முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏ லெவலுக்கு சிலபஸ் இருக்குது, ஏ லெவலுக்கு இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதை விட்டுட்டு தேவையில்லாத நோட்ஸ் தந்து தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணி எழுத வச்சு நேரத்தை வீணாக்கி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் ஏ லெவல் சிலபஸ் கடைசி டைம்ல முடிக்கப்படுறதில்ல. பிசினஸ் ஸ்டடிஸ் பாடம் ஆரம்பத்துல சின்ன சின்ன அலகுகளை குயிக்கா முடிக்க வேண்டியதை வச்சு கொண்டிருந்துட்டு கடைசி டைம்ல எல்லா விஷயங்களையும் திணிச்சு டியூட்ஸ்ன்னு சொல்லியே ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எழுத வைப்பாங்க. எழுத வச்சதுக்கு பிறகு டைமும் போயிடும், காலமும் போயிடும். கடைசி டைம்ல டியூட்ஸ்ன்னு சொல்லி அடிச்சு தாரது தான் நீங்க படிக்கலுமா? ஏலாது. ஸோ இட்ஸ் அ ராங் வே ஆஃப் அப்ரோச். ரைட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் மினிமைஸ் பண்ணி எந்த அளவு செய்வோம்னு பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களோட 12ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ். ஓகே, 12ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ் மொத்தம் 11 யூனிட்ஸ் இருக்குது. 11 யூனிட்ஸும் வெரி வெரி சிம்பிள் யூனிட்ஸ். சரியாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள். எப்படி படிக்கீங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கிற விஷயத்தை எப்படி குயிக்கா உங்களால எக்ஸாம்ல எடுக்கல. இவ்வளவுதான் பிசினஸ் ஸ்டடிஸ். அதே போல நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண. அப்படி கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் எப்படி செய்யணுங்கிற நாலேஜே உங்களுக்கு வரும். சோ நம்ம கிளாஸுக்கு போவோம். முதலாவது பாருங்க பிசினஸ் கன்செப்ட்ஸை பத்தி பார்ப்போம். இது முதலாவது யூனிட். உங்களோட வணிக அடிப்படைகள்ல காணப்படுகிற விஷயம் நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். சோ இட் வில் பி a revision for you. அதே போல எல்லா விஷயங்களையும் விளங்குற மாதிரி நம்ம பார்த்து கொண்டு போவோம்.
இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வணிக எண்ணக்கருக்கள், பிசினஸ் கன்செப்ட்ஸ் சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. இதுக்குள்ள நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முதலாவது வணிக எண்ணக்கருக்கள். பிசினஸ் கன்செப்ட் சொல்றதால என்னத்தை இவங்க சொல்றாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அதாவது வணிக எண்ணக்கருக்கள் யாரும் கேட்டா நீங்க ஷார்ப்பா எழுதிட்டு வர மாதிரி இருக்கணும். உங்களோட மைண்ட்ல சரியான எண்ணங்கள் வரணும். வணிக எண்ணக்கரண்டா இதுதான். அதே போல மனித தேவைகள் விருப்பங்கள், இதை நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, இதுலயும் படிச்சிருப்பீங்க. சோ மனித தேவைகள் விருப்பங்கள்னா என்னன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வணிகம் என்பதை வரைவிலக்கணப்படுத்தணும். பிசினஸ் சொன்னா என்னன்னு டெபினிஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு கம்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தேவைகள்டா என்ன, விருப்பங்கள்டா என்ன, அது எப்படி வேறுபடுதுன்னு சொல்லி கம்பேரிசன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு உற்பத்திண்டா என்ன, ப்ரொடக்ட்ண்டா சொல்லப்படுறது என்னங்கிற விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியான கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஹவு ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் ஃபுல்ஃபில் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ உற்பத்திகள் என்னன்னு பார்த்தது பிறகு உற்பத்திகள் மூலமாக, ப்ராடக்ட்ஸ் மூலமாக எப்படி ஒரு ஹியூமனுடைய நீட்ஸ், மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் நிறைவேற்றப்படுதுங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல அதை எக்ஸாமினருக்கு புரியுற மாதிரி எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு பொருட்களை சேவைகளை கம்பேர் பண்ணி பொருள்டா என்ன, சேவைண்டா என்ன, அது எப்படி வித்தியாசப்படுதுங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மார்க்கெட் அண்ட் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். தேவைகள் விருப்பங்கள் எப்படி பூர்த்தி செய்யப்படுது, அதுக்கும் மார்க்கெட்டுங்கிற விஷயம், சந்தைக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். கன்செப்சுவலா விளங்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு வணிகங்களுடைய பண்புகள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிசினஸ்டா என்ன, அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குங்கிற விஷயம், அதை கொஞ்சம் கன்செப்சுவலா புரிஞ்சு கொண்டிருக்க வேண்டிய விஷயம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா வணிக கருமங்கள், பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்டா என்ன, கோல்ஸ் ஆஃப் த பிசினஸ், ஒரு வணிகங்களினுடைய கோல்ஸ் என்ன, நோக்கங்கள் என்ன, அதே போல பொருளாதார வாழ்தன்மைக்கு ஒரு எக்கனாமிக் வந்துட்டு சரியாக எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும்னு சொன்னா இந்த பிசினஸ் எப்படி பங்களிப்பு செய்யுங்கிற விஷயத்தை தான் நாம இவ்வளவுத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னா வணிக எண்ணக்கருக்கள்ங்கிற அந்த முதலாவது யூனிட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஃபுல் கிளியர். இதுல எந்த கேள்வி கேட்டாலும் யாரும் உங்களே இது செய்ய முடியாது. ரைட், நாம இதை ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப பாருங்க, வணிக எண்ணக்கருக்கள் என்னன்னு பிசினஸ் கன்செப்ட். எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் பிசினஸ் ஸ்டடிஸ் பார்க்கங்கள எந்த அளவுக்கு நீங்க பிக்சோரியலா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் கூட இருக்கும். எந்த அளவுக்கு பிக்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்க படிச்சு கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட், இத பாருங்க, வணிக எண்ணக்கருக்கள். இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல இந்த லைட், இந்த வழக்கமாக எல்லாருமே இந்த லைட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் குண்டு வால்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய இடத்துல நிறைய பிக்சர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பல்பை யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இதை குண்டு வால்புன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? எனிவான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல இயலுமா? ஒன் வேர்ட்ல. நிஃப்ராஸ், ஐடியா எஸ், ஐடியாஸ் ரைட். ஸோ பிசினஸ் ஐடியாஸ்ங்கிறது வணிக எண்ணக்கருக்கள். ஸோ பிசினஸ் கன்செப்ட்ங்கிறது தான் இந்த எண்ணக்கருக்கள்ங்கிற விஷயம். எல்லாருமே எண்ணக்கருக்கள் ஊடாகத்தான் இருக்கும். ஒரு பிசினஸ் ஒன்று கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னா அது ஒரு எண்ணக்கரு. இப்ப நான் உங்களோட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கேன் சொன்னா இட்ஸ் மை ஐடியா, இது என்னோட கன்செப்ட். சரி, இப்படித்தான் படிப்பிக்கணும், இப்படித்தான் செய்யணுங்கிறது என்னோட கன்செப்ட், இட்ஸ் மை வே. ஸோ இதுதான் பிசினஸ் ஐடியாஸ். இதை போல ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பிசினஸ்ல இருந்தவங்க நிறைய பேர், பிசினஸை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க, புக்ஸ் எழுதினவங்க எல்லாம் சில ஐடியாஸை விட்டுட்டு போயிருக்காங்க உங்களுக்கு படிக்கிறதுக்காக. அந்த ஐடியாஸை தான் நம்ம பிசினஸ் ஐடியாஸ்ன்னு சொல்றோம். ஸோ இங்க நம்ம படிக்க போறது ஐடியாஸ். அதாவது தேவைண்டா என்ன அந்த அது மூலமாக என்ன ஐடியா சொல்லப்படுது, விருப்பம்டா என்ன ஐடியா, ப்ரொடக்ட்ஸ்டா என்ன, பிசினஸ்டா என்ன. ஸோ இந்த விஷயங்களை பத்தி நாம பார்க்க போறது தான் இந்த வணிக எண்ணக்கருக்கள்ங்க பண்ற விஷயம். ஸோ உங்களோட மைண்ட்ல கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தரம் பிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. வணிக எண்ணக்கருக்கள்னு சொன்னா இந்த லைட் பல்போட பிக்சர் உங்களோட மைண்ட்ல வரக்கூடிய மாதிரி, இந்த பிக்சர் மைண்ட்ல உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி பிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஐடியாங்கிற வேர்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் இன் ஃபியூச்சர் இதே பல்பை தான் நம்ம எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடியா, எண்ணக்கருக்கள், இனோவேஷன், புத்துருவாக்கம்ங்கிற இடம் எல்லாமே இந்த ஐடியா எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அங்க எல்லாமே இந்த லைட்டை நினைவு வச்சுக்கொள்ளுங்க உங்களோட மைண்ட்ல. ரைட், இப்போ ஸோ இதுதான் பிசினஸ்ல என்னென்ன மாதிரி ஐடியாஸை கொண்டு வருமோ அதெல்லாம் பிசினஸ் கான்செப்ட், வணிக எண்ணக்கருக்கள். இதுல முதலாவது கான்செப்ட் தான் இந்த மனித தேவைகள் விருப்பங்கள் சொல்லப்படுற விஷயம், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். இதை நிறைய தடவை நிறைய விஷயங்கள்ல எல்லாருமே படிப்பிச்சிருப்பாங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இப்ப பாருங்க, மனிதன் உயிர் வாழ்வதற்கு கட்டாயமாக உடல் உள ரீதியான நிலைமைகளை தேவைகள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு கட்டாயமாக தேவைப்படணும். அது உடல் ரீதியாகவும் தேவைப்படலாம், உள ரீதியாகவும் தேவைப்படலாம். இதைத்தான் நம்ம தேவைகள் சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா, தேவைகள் பாத்தீங்கன்னு சொன்னா
இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன நினைவு வருது ஸ்டூடெண்ட்ஸ்? இதை பார்த்த உடனே என்ன மாதிரி ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு நினைவு வருது? இது எங்கேயாவது படிச்ச நினைவு இருக்குதா உங்களுக்கு? இப்படி ஒரு பிரமிட் ஒன்று போட்டு எங்கேயாவது படிச்ச நினைவு இருக்குதா? ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஓகே. உணவு கூம்பகம். ஆஹா, இது உணவு கூம்பகம் இல்லை. இது ஏன்னா இதுல உணவு சம்பந்தமா நம்ம எங்கேயுமே சொல்லப்படலை. இது ஆப்ரஹாம் மாஸ்லோட தியரி தான் இது. ரைட், தேவை கூம்பகம், மாஸ்லோஸ் கான்செப்ட். ஓகே, ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஆப்ரஹாம் மாஸ்லோட தேவைகளை பத்தி நாம பிறகு பார்ப்போம். இதுல பிக்சர்ஸை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. முதலாவது பாருங்க, பிசியோலஜிக்கல் நீட்ஸ்ல உண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒரு ஃபுட் ஒன்ற பிக்சர் மாதிரி இருக்குது. ரெண்டு ஒரு ஸ்பூன் இருக்குது, அந்த விஷயம் இருக்குது. அதே போல ஒரு பெட் ஒன்று இருக்குது. பிசியோலஜிக்கல் நீட்ஸ் சொன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் தான் நினைவு வரணும். சரியா? அடிப்படை தேவைகள்ல பிசியோலஜிக்கல் தேவை, உடலியல் தேவைன்னு சொன்னா உணவு, உடை. சோ உணவுங்கிறது இந்த பிக்சர்ல ஒரு ஃபுட் ஒன்று இருக்குது, அது பக்கத்துல ஸ்பூன்ஸ் இருக்குது. அதே போல பெட் வந்துட்டு இருக்கிறதால உறையுள். சோ பிசியோலஜிக்கல் நீட்ஸ். அதே போல சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்புல பாருங்க, பாதுகாப்பு நீட்ஸ்ல பாருங்க, ஒரு லொக் இருக்குது, உங்களுக்கான வீடு வந்துட்டு சேஃப்டியா இருக்குது, உங்களுக்கு சேஃப்டியான பணம் இருக்குது. சோ பாதுகாப்பு தேவைகளாக வரப்போகுது. அது பிறகு லவ் ஓ பிலாங்கிங் சொன்னா அன்பு தேவைன்னு சொல்லுவோம். சோ இதுல பாருங்க, ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸை பத்தி. அதே போல ஹார்ட் ரிலேஷன்ஷிப், உங்களோட துணைகளை பத்தி. அது பிறகு எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொன்னா நீங்க வந்துட்டு அச்சீவ் பண்ற விஷயம். உங்களோட டிகிரிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா டிகிரியில போடுற அந்த மால், அந்த விஷயம். செல்ஃப் எக்சுவலைசேஷன். இது எல்லாம் தாண்டி கடைசியில இதுக்கு பிறகு செல்ஃப் எக்சுவலைசேஷன். நாம் வந்துட்டு என்னுடைய அடுத்த கட்டம் எல்லாமே தன்னிறைவு தேவை, எல்லாமே முடிவடைஞ்சு கடைசா நான் என்ன செய்யறேங்கிற விஷயம். இதெல்லாம் பூர்த்தியானதுக்கு பிறகு ஏற்படுறது தான் இந்த தேவைகளாக காணப்பட போகுது. இது வந்துட்டு ஆப்ரஹாம் மாஸ்லோட நீட்ஸ் தியரி. சோ இதுல தந்திக்கிற விஷயத்துல ஒரு நபர் வந்துட்டு இதுல ஏறி கொண்டிருக்காருன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த எந்த பிரமிட்லையும் ஆக டொப்புக்கு ஒரு ஆள் போயிடலுமா ஸ்டூடெண்ட்ஸ்? எடுத்தெடுவைக்கு அந்த பிரமிட்ற உச்சத்துக்கு போயிடலுமா யாராவது? யாராவது எடுத்தெடுவைக்கு அந்த பிரமிட்ற உச்சத்துக்கு போகலுமா? முடியாது. ஏன்னா அந்த பிரமிட் அப்படித்தான் இருக்கும். அதனால தான் அந்த பிரமிட் ஷேப்ல நாம இந்த பிக்சரையே வச்சுக்கொள்றேன். ஏன்னு சொன்னா ஒரு மனுஷன் அவன் பிசியோலஜிக்கல் நீட்ஸ், முதலாவது இருக்கிற உடலியல் தேவைகள் அல்லது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சணும். முதலாவது அவனுக்கு சாப்பிட உணவு இருக்கணும், அது பிறகு இருக்க வீடு இருக்கணும், சுவாசிக்க காத்திருக்கணும், நல்ல போக்குவரத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுக்கு பிறகு தான் ரைட் அடுத்த கட்டம் பாதுகாப்பு. ரைட், இருக்கிற விஷயங்கள் நான் எப்படி சேஃபா இருந்து கொள்ளணும், அதுக்கு பிறகு தான் யோசிப்பார். இருக்க இடம் இல்லாத டைம்ல அந்த இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு பூட்டு போட்டு வச்சு கொண்டிருக்கிறது யாருமா எதிர்பார்ப்பாங்களா? எதிர்பார்க்க மாட்டாங்க. சோ அதுக்கு பிறகுதான் அந்த சேஃப்டி நீட்ஸ்ங்கிறதை உருவாக்கும். அதுக்கு பிறகு ரைட் நான் சேஃபா இருக்கிறேன், இன்னைக்கு அடிப்படை பிசியோலஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னா ஒரு லவ், ஒரு பிலாங்கிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், என்ன ஆதரிக்கிறதுக்கு யாராவது தேவை. இதெல்லாம் இருந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உமா அப்பா இருக்கிறாங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நல்ல சேஃப்டியா இருக்கீங்க, உங்களோட அடிப்படை தேவைகள் உணவு உறையுள் எல்லாம் தீர்மானிக்கிறது பிறகு தான் உங்களுக்கு கல்விங்கிறது. ரைட், நான் படிக்கணும், சரி, நான் இந்த விஷயங்களை அச்சீவ் பண்றேங்கிற நீட்ஸ் வரும். அப்ப இதெல்லாம் அச்சீவ் பண்ணது பிறகு நீங்க உங்களுக்கு நல்ல ஃபேமிலி லைஃப் வந்துட்டு நல்ல ஹாப்பினஸ் இருக்குது, எல்லாமே வந்துட்டு நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னது பிறகு தான் உங்களோட செல்ஃப் எக்சுவலைசேஷன், உங்களோட பொட்டன்ஷியல், நான் யாரு, நான் என்னத்தை சாதிக்கலாம்னு அது பிறகு தான் நீங்க யோசிப்பீங்க. இப்ப நீங்க ஏ லெவலே பாஸ் பண்ணாமலுக்கு நீங்க வந்துட்டு நான் இப்ப நீங்க ஏ லெவல் படிச்சு ஒரு அக்கௌண்டிங் ஃபீல்ட்ல இல்லாட்டி ஒரு என்டர்பிரினர்ஷிப்ஸ்ல செஞ்சு நான் ஒரு தனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறீங்க, அது உங்களோட செல்ஃப் எக்சுவலைசேஷன். இப்ப நீங்க ஏ லெவல் எடுக்காமலுக்கு நீங்க செய்யலாது. இப்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நாமெல்லாம் நீங்க எல்லாம் எந்த ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு சொன்னா எஸ்டீம் நீட்ஸ்ல தான் இருக்கிறீங்க, அதாவது அச்சீவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல சேஃப்டி இருக்குது, உங்களோட அடிப்படை தேவை. ஸோ இப்படி கட்டங்கட்டமாகத்தான் செய்யப்படும். இதுல மாஸ்லோ சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் நீங்க அடிப்படையில் இருக்கிற ஆக கீழுக்கு இருக்கிற விஷயத்தை பூர்த்தி செஞ்சா தான் ஒரு மனுஷனுக்கு அங்கால இருக்கிற தேவைகள் வந்துட்டு எழும் என்று சொல்லப்படுற விஷயம் தான் இந்த மாஸ்லோட ஹைராக்கி. ஸோ தேவைகள் என்று சொல்லப்படுற டைம்ல இந்த பிக்சரை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இதை இப்ப நாம டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனிதனால கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய உடல் உள நிலைமைகளே மனித தேவைகள்னு சொல்லப்படுது. சோ இங்க உடல் நிலைமைகள்னு சொன்னா நமக்கு உணவு தேவை, அது உடலுக்கு தேவை. ஆனா அதுவே நமக்கு ஒரு உணவு தேவை, உடை தேவைங்கிறது அதுவும் ஒரு உடலுக்கான தேவை. உடை, உறையுள், அதே போல வீடுகள் இருக்கணும் நமக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம். அதே போல பாதுகாப்புங்கிறது ஒரு உளநிலைமை, நம்ம ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கணும். அப்ப இதெல்லாமே ஒரு சுகாதாரமாக இருக்கணுங்கிறது எல்லாம் மென்டாலிட்டி எல்லாம் உளநிலைமைகளாக காணப்படுது. இது சிம்பிளா நம்ம தேவைகள்னு சொல்லுவோம். அதே போல உணவு, உடை, வீடு, கல்வி, சுகாதாரம், தொடர்பாடல், பாதுகாப்புங்கிற விஷயம் எல்லாம் மிகவும் அத்தியாவசியமானதாக காணப்படுது.
இவ்வனைத்தும் சகலருக்கும் பொதுவான தேவைகளாக இருப்பதனால் இவை தேவைகள் என்று வரையறுக்கப்படுது. சோ தேவைகள் என்று சொல்லப்படுற டைம்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் வந்துட்டும் கட்டாயமாகங்கிற வேர்ட், அதாவது ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய உடல் உளமையான நிலைமைகளை தான் நம்ம தேவை என்று சொல்லுவோம். அதே போல இந்த உணவு, உடை, வீடு, கல்வி, சுகாதாரம் எல்லாமே இது எல்லாமே தேவைகளுக்குள்ள வரும். ரைட். சோ இதுதான் இந்த தேவைகளுக்குள்ள நீங்க புரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய 3 பாயிண்ட்ஸும் இதுதான். இவ்வளவு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். இதுக்கு மேல நீங்க தேவைகளை பத்தி பெரிய பெரிய நோட்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை. ரைட். அன்புங்கிறது பாதுகாப்பு தேவைக்குள்ள வராது. பாதுகாப்பு தேவைக்கு அடுத்ததா வரக்கூடியது அந்த அன்பு தேவை, 3வது ஸ்டேஜ்ல வரக்கூடியது. ரைட். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ற பல்வேறு வழிமுறைகளை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த பிக்சரை பாருங்க. தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இங்க வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா? இப்ப நீட்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஷர்ட் பிக்சர் இருக்குது. இப்ப நீட்ஸுங்களை இதை வந்துட்டு ஒரு உறையுள், அதாவது ஒரு உடை, உங்களுக்கு ஒரு ஆடைங்கிறது ஒரு தேவையாக காணப்பட போகுது. அதே போல நீர், உங்களுக்கான உணவுங்கிறதெல்லாம் வைக்கப்படும். ஆனா விருப்பங்கள்ங்கும் போது பல வகைப்படும். தொடர்பாடல் உங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா, எனக்கு ஆப்பிள் போன் தான் வேணும், எனக்கு ஆண்ட்ராய்ட் போன் தான் வேணும்னு நீங்க கேட்கறது எல்லாமே ஒரு விருப்பமாக காணப்பட போகுது. அதே போலதான் போக்குவரத்துங்கிறது ஒரு தேவையாக காணப்பட போகுது. எனக்கு வந்து சைக்கிள்ல தான் நான் போவேன், இல்ல பைக்ல தான் போவேன், இல்ல கார்ல தான் போவேன்ங்கிறது அதை நீங்க பூர்த்தி செய்து கொள்ற விதமாக காணப்படும். இதெல்லாம் வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். நான் கொஞ்சம் நினைவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். ரைட். அது பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு நோட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தனிநபரும் தனது தேவைகளை, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த தேவைகளை பல்வேறு முறைகள்ல நிறைவு செய்து கொள்வதோடு பல்வேறு முறைகளை நம்ம விருப்பங்கள் என்று சொல்லுவோம். ஸ்லீப்பருங்கிறது ஒரு நீட்ஸ் கிடையாது, அது ஒரு விருப்பமாக தான் காணப்படும். அங்க உங்களுக்கு பாதுகாப்புங்கிறது தேவைப்படுது உங்களோட உடலுக்கு, அதனால தான் நீங்க ஸ்லீப்பரை வந்து யூஸ் பண்றீங்க. ரைட். பல்வேறு முறைகளை நிறைவு செய்து கொள்வதோடு பல்வேறு முறைகளை நம்ம விருப்பங்கள் என்று சொல்றோம். அது பிறகு உதாரணம் பாத்தீங்கன்னா சொன்னா, உணவு தேவைகளை பூர்த்தி செய்யற பல்வேறு முறைகளான சோறு, பான், இடியாப்பம், தேனி போன்ற விஷயங்கள் தான் இதுக்கு உதாரணமாக காணப்படும். இதுல நிறைய பேர் குழப்பமும் இல்லை, இந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த நோட்ஸுக்கு இதுல ஒரு 2-3 உதாரணமாக வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. இப்ப உணவுன்னு சொன்னா சோறு, பான், இடியாப்பம், தேநீர். உடைன்னு சொல்லும் போது அந்த உடைகள்ல வகைகளை சொல்லி தெரிஞ்சிருக்கணும். வீடுங்கும் போது மாடி வீடு, குடிசை வீடு. கல்வி, பாடசாலை கல்வி, இப்ப தனியார் கல்வி, இந்த விஷயங்கள். சுகாதாரம்ங்கும் போது அரசு வைத்தியசாலைக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதா. இப்போ கம்யூனிகேஷனுங்கும் போது டெலிஃபோன் செய்யறதா, இல்ல ஃபெக்ஸ் பண்றதா, இமெயில் யூஸ் பண்றதா. பாதுகாப்பு, செக்யூரிட்டிங்கும் போது போலீஸ் படையிட பாதுகாப்பு, ராணுவ பாதுகாப்பு படை, நீங்க சூஸ் பண்ற எல்லாமே இங்க விருப்பங்களாக காணப்பட போகுது. ரைட். சோ இந்த விஷயங்கள் தான் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ற பல்வேறு முறைகளாக காணப்படுது. சோ இது சிம்பிளான விஷயம். அப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சு உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? கடைசியில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். மனிதனுடைய தேவைகளுக்கு டெபினிஷன் செல்ல தெரிஞ்சிருக்கணும். உடல் உள ரீதியானங்கிற வேர்டை போட்டு கட்டாயம்ங்கிற வேர்டையும் நாம இது செஞ்சு டெபினிஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ற முறைகள் தான் விருப்பங்கள் என்று சொல்ல தெரிஞ்சிருக்கணும். விருப்பங்களுக்கு எப்படி தேவைகளையும் விருப்பங்களையும் நீங்க லிங்க் பண்ணி எக்ஸாம்பிள் எழுத தெரிஞ்சணும்னு சொன்னா ஓகே, கிளியர். அதுக்கு மேல நீங்க இந்த டீப்பா இந்த டிஸ்கஸ் பண்றீங்க தானே, என்ன கௌரவ தேவை, அந்தஸ்து தேவை, அப்படி இப்படின்லாம் நீங்க பெருசா டீப்பா போக தேவையில்ல. பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ்ல எதை கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு எக்ஸாம்ல கொஸ்டினை டெஸ்ட் பண்ண தெரிஞ்சா போதும். நிறைய இதுல ரிசர்ச் பண்ணிட்டு போய் பெரிய பெரிய இது தேவையா விருப்பமானு சொல்லி வெரி டீப்பா போனீங்கன்னு சொன்னா சிலபஸை கவர் பண்ண மாட்டீங்க. நீங்க அப்படியே நிக்க வேண்டியதுதான். மற்ற விஷயங்களை உங்களுக்கு படிக்க மாட்டேச்சு. அதனால ரிசல்ட்ஸும் மற்ற விஷயங்களை நீங்க ஸ்கோர் பண்ணலாம் போய்த்திரும். இது இவ்வளவு தான் சொன்னா இவ்வளவுக்கு மேல போவனா நீங்க தேவைண்டா என்ன, விருப்பம்டா என்ன, உதாரணம் தெரிஞ்சிருக்கணும், தேவையும் விருப்பம் எப்படி லிங்க் பண்ணி கொடுக்குற, இவ்வளவு தான் உங்களோட விஷயம். இதை வச்சுக்கொண்டு எந்த அளவுக்கு கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணலுமோ அந்த அளவுக்கு கொஸ்டினை பிராக்டிஸ் பண்றோம். அடுத்தது இதுக்கு மேல நாம தேவைகள்டா என்ன, விருப்பம்டா என்ன, இது அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுக்காக உரமா டீப்பா போயிட்டு இருந்தோம்னு சொன்னா மற்ற விஷயங்கள் நமக்கு படிக்க இயலாது. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நினைவும் வச்சுக்கிறீங்க இயலாது. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் தழுவித்தான் வரும். நிறைய இடத்துல பிரச்சனை டெபினிஷனுக்கு போட்டி போடுறது. வணிகம்ண்டா என்னன்னு சொன்னா சில சர்மார் லாபம் நோக்குடையம்னு கொடுத்துட்டாங்க, சில பேர் லாபம் நோக்கமற்றதுன்னு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள சண்டையை போட்டுக் கொள்றது. ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, எப்பயுமே உங்களோட பார்வை ஒட்டுமொத்தமாக இருக்கும். எஸ், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரியா? உங்களோட பார்வை ஒரு பிசினஸ் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகிள் வியூல இருக்கணும். ஒரு பருந்து எப்படி பறந்து உச்சத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே விளங்குமோ அதே மாதிரி தான் உங்களோட பிசினஸ் ஸ்டடிஸ்ல பாட பரப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு இடத்துல இருந்துகிட்டு சின்ன விஷயத்தையே நோண்டி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதிலேயே இருக்க வேண்டியதா உங்களுக்கு ரேங்கும் எடுக்க இயலாது, ஐலண்ட் ரேசிங்கும் எடுக்க இயலாது.
ஸோ டீப்பா வார விஷயத்தை தான் நம்ம டீப்பா பார்க்கணும். இது இவ்வளவு தான் சொன்னா இவ்வளோத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு அங்கால நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். ஓகே. இதுல அடுத்த விஷயம் பாருங்க. இப்போ மனித தேவைகள் விருப்பம் பார்த்துட்டோம். வணிகம் என்பதை வரைவிலக்கணப்படுத்துகிற விஷயத்துல நீங்க கன்செப்டா விளங்கிக் கொள்ளணும். ஒரு பிசினஸ்ங்கிற ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறைய நபர்கள் இருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு கன்செப்டா இதுதான் நினைவு வச்சு கொண்டு இருக்கணும். ஸோ ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன், ஒரு வணிகம்ங்கிறத இந்த பிக்சரை எப்பயுமே நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். இப்போ இங்க பாருங்க, அதே பல்ப் சிக்னல் வருது, நிறைய ஐடியாஸ் வந்து ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எப்படி பிசினஸை டெவலப் பண்றங்கிற விஷயங்கள். ஸோ ஒரு வணிகம் என்பதுக்கான வரைவிலக்கணத்துல இதுல வரைவிலக்கணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இலாபம் பெறும் நோக்கில் நடாத்தி செல்லப்படும் மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் என்பவற்றுடன் இணைந்த அனைத்து நடவடிக்கைகளையும் வணிகம் என பொதுவாக வரைவிலக்கணப்படுத்த முடியும். நிறைய பேர் டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற கொடுத்திருக்கிற வரைவிலக்கணம் பிள்ளை, மற்ற சேர்மார் தந்திக்கிற வரைவிலக்கணம் சரின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. நினைவு வச்சுக்கொள்ளுங்க, பிசினஸ்ங்கிறதுக்கு பொதுவான ஒரு வரைவிலக்கணம் தான் இது. பொதுவாக ஜென்ரலா ஒரு பிசினஸ் ஒரு லாப நோக்கத்தோட இயங்கும். அதுக்காக நாங்க சொல்லல லாபம் நோக்கம் இல்லாத பிசினஸ் இல்லைன்னு சொல்லல. சரியா? லாப நோக்கம் இல்லாத பிசினஸ் இல்லன்னு இல்ல. ஆனா ஒரு பிசினஸ் ஜென்ரலா ஒரு பிசினஸ் சொல்லும் போது எல்லாருக்குமே என்ஜிஓ நினைவுக்கு வருமா, இல்ல ஒரு கம்பெனி நினைவுக்கு வருமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு பிசினஸ் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அவர் லாபத்துக்காக செய்வாருங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஜென்ரலா ஞாபகம் வருமா, இல்ல ஒரு என்ஜிஓ உண்டு, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ங்கிறது நினைவுக்கு வருமா? ஒரு கம்பெனி தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படித்தான் இருக்குது. ஒரு சில்லறை கடை வச்சுக்கிறவரும் லாப நோக்கத்துக்காக தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கும். சோ அதனால தான் டெபினிஷன்ல நாம ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றோம், இலாபத்தை பெரும் நோக்கில நடாத்தி செல்லப்படும். அதே போல மனித தேவை விருப்பங்கள், அதாவது மனிதனுடைய உடல் உள ரீதியான இயல்பூக்கங்கள், அதே போல அதன் மூலம் அதை பூர்த்தி செய்யறதுக்கான விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக பொருட்களையும் சேவைகளையும், உற்பத்தி பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யற, மேனுஃபேக்சர் பண்ணி விநியோகிக்கிற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தோடையுமே இணைந்த ஒரு நடவடிக்கையை வணிகம் பொதுவாக வரைவிலக்கணப்படுத்த முடியும் தான் அவர் சொல்லுகிறார். வேற வணிகம் தான் இப்படித்தான் இருக்கணும்னு நாம சொல்ல வரல. சோ நீங்க பயப்படாமல் இந்த டெபினிஷன் எழுதலாம். ஒரு லாபத்தை பெற நோக்கத்துக்காக மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக பொருட்களை சேவைகளை மேனுஃபேக்சர் பண்ணி, அதாவது உற்பத்தி செஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன் அதை எடுத்துட்டு போய் சந்தைப்படுத்தி மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாமே செய்யற விஷயம் தான் ஒரு பிசினஸ் என்று சொல்லலாம் நாம. இதை வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாவே இந்த விஷயம் வழங்கும். இங்க பாருங்க, all the activities related to the production, distribution, selling goods and service with a profit motive in order to satisfy human needs and wants can generally be defined as business. அப்ப இதுல தெளிவாவே சொல்லியிருக்கிறார், ஒரு உற்பத்தி, ஒரு விநியோகம், பொருட்களை விற்கிற, பொருட்கள் சேவைகளை விற்கிறதோட தொடர்புடைய எந்த ஒரு நடவடிக்கையும் லாபத்தை நோக்கமாக கொண்டு மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யற மாதிரி satisfy the human needs and wants நம்ம ஜென்ரலா டிஃபைன் பண்ணல பிசினஸ் சொல்லி. இதுக்கு நீங்க டெபினிஷன்ல லாப நோக்கம் வரல, லாப நோக்கம் மற்றது வரலன்னு சொல்லி எல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவடத்தையே நீங்க நிக்க வேண்டியதுதான். நீங்க ஸ்கோர் பண்ணவும் மேலாது, மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க 90க்கு மேல ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க எடுக்கவும் மேலாது. ரைட், நான் இன்னும் சொல்லி முடிக்கல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டாக கொடுத்துட்டு செகண்ட் பாயிண்ட் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். லாபம் நோக்கின்றி மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நடாத்தி செல்லப்படுகின்ற வணிகங்களும் காணப்படுகின்றன. அப்ப ரெண்டாவது பாயிண்டை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாமினருக்கு விளங்கிடும். ரைட், இவர் சொல்றாரு ஜென்ரலா இருக்கிற பிசினஸ் எல்லாமே ப்ராஃபிட் மோட்டிவாக இருந்துதான் ஹியூமன் நீட்ஸையும் வாண்ட்ஸையும் பொருட்களையும் சேவைகளையும் கொடுத்து இவங்க பூர்த்தி செஞ்சு கொள்றாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்லயே நீங்க கொடுக்கணும், லாப நோக்கின்றியும் மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நடத்தி செல்லப்படுகின்ற வணிகங்களும் காணப்படுது. இப்ப நாம எப்படி ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறோம், இப்ப நாங்க உங்களுக்கு படிப்பிக்கிறேன், ப்ராஃபிட் மோட்டிவ் 100% எங்களுக்கு கிடையாது. சரியா? ஓரளவுக்கு சர்வை பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கண்ட்ரிபியூஷன் பண்றாங்க, பட் சர்வீஸ் பேஸ் தான். அப்ப நாங்க உங்களோட விருப்பங்கள், உங்களோட தேவைங்கிறது இங்க கல்வி, உங்களோட விருப்பம்ங்கிறது உங்களோட வணிக கல்வி, இந்த வணிக கல்விங்கிற விருப்பத்தையும் உங்களோட கல்விங்கிற தேவையும் பூர்த்தி செய்யறதுக்காக நாங்க லாபம் இல்லாம தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சோ இது லாப நோக்கம் இல்லாமலும் என்ன செய்யலாம், ஒரு பிசினஸ் ஒன்று ரன் பண்ணலாம். பிகாஸ் நாங்க ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, டிஜிட்டல் அக்கவுண்டிங் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. நாங்க ஒரு லாப நோக்கம் இல்லாம தான் இதை நடத்தி செல்றோம். ஆனா உங்களோட மனித தேவைகளையும் விருப்பங்களையும் நாங்க பூர்த்தி செய்யறோம்ங்கிற லாப நோக்கம் இல்லாத பிசினஸ் மாதிரி இதுல இருக்குது. ரைட், சோ இந்த ரெண்டாவது பாயிண்ட நீங்க கொடுக்கல எக்ஸாமினருக்கு விளங்கும். ரைட், இவருக்கு விஷயம் விளங்கி இருக்கின்றது. இதற்காக உள்ள எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் ஆகும் மூணாவது டெபினிஷன் கொடுக்குறீங்க. அப்ப இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க குயிக்காக
உங்களோட நடையில நீங்க கொடுக்கும் போது ஒரு வணிகம்ங்கிறதுக்கான நீங்க கொடுக்குற டெஃபினிஷன் ஃபுல்லாக போகுது. சரியா? நீங்க எப்படி நிறுவுறீங்கன்னு சொன்னா, முதலாவது சொல்றீங்க லாபத்தை பெற்றுக்கொள்ற வணிகங்களும் இருக்குது. அந்த வணிகங்கள் என்ன செய்யுது? மேனுஃபேக்சர் பண்றாங்க, பொருளை உற்பத்தி செய்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க, மார்க்கெட்டிங்ங்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சுறாங்க, லாப நோக்கத்தோட செய்றாங்க. இவங்களை நம்ம ஜென்ரலா டெஃபினிஷன் கொடுக்கலும் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்ல கொடுக்குறீங்க. இருந்தாலும் லாப நோக்கம் இல்லாமலுக்கும் ஒரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற பிசினஸும் இருக்கு. இது ரெண்டையும் சொல்லிட்டு மூணாவதா நீங்க நிறுவுறீங்க. இதற்கமைய ஒரு பிசினஸ்ங்கிறது மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் செய்வதற்காக உள்ள எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை. இப்ப இங்க எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை என்று சொல்றதால நீங்க என்ன செய்றீங்க? லாப நோக்கமாகவும் இருக்கலாம், லாப நோக்கமற்றவும் இல்ல அமைக்கலாம். அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு என்று சொன்னா அது ஒரு பிசினஸ் நாம சொல்லலாம். அப்ப இந்த 3 பாயிண்டையும் கொடுக்கல உங்களுக்கு எங்கேயுமே மார்க்ஸை குறைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது அவருக்கு. இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? கேன் ஐ கெட் a yes? சோ இப்படித்தான் நீங்க ஆன்சரை கொடுக்கணும். ரைட்? ஓகே. சோ ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணும்போது நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க வணிகம்ங்கிறது வரும்போது 3 பாயிண்ட்ஸை கொடுக்கணுங்கிறத நீங்க எடுத்து நினைவு வச்சுக்கொள்ளணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த 3 பாயிண்ட்ஸும் தான் இது. இதை நீங்க விளங்கி வச்சுக்கொள்ற ஒட்டுமொத்தமாகவே இப்படித்தான் நீங்க கொடுக்கணும்னு கிடையாது. 3 பாயிண்ட்ஸையும் கொடுத்தாதான் அது ஒரு முழுமையான ஆன்சராக காணப்பட போகுது. எஸ், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லாப நோக்கம் இல்லாம ஜென்ரலா இருக்குது. அது பிறகு லாப நோக்கம் இன்றியும் வந்துட்டு பிசினஸ் இருக்குது. அதனால எல்லா நடவடிக்கைகளும் மனித தேவையை பூர்த்தி செய்கிற எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் நம்ம பிசினஸ் சொல்லலாம்னு சொல்லி நீங்க கன்க்ளூட் பண்ணீங்கன்னா சரி. ரைட். நோட்ஸை நீங்க பிறகு வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி நோட்ஸை எழுதி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். சோ இதுதான் வணிகம்ங்கிறத வரைவிலக்கணப்படுத்துகிற ஒரு விஷயத்துக்குள்ள நாம பாத்திக்கிற விஷயம். அது பிறகு பாருங்க, தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு, கம்பேரிஷன் நீட்ஸ் அண்ட் போன்ஸ்ங்கிற விஷயத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா உங்களுக்கு ஒரு 4 அட்லீஸ்ட் ஒரு 4 கொடுத்து தேவைகளையும் விருப்பங்களையும் வந்துட்டு நீங்க வேறுபடுத்த தெரிஞ்சிருக்கணும். இதுல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டீடைலா விளங்கி வச்சு கொண்டிருக்கணும். சரியா? என்னத்தை சொல்ல வாரார் இதன் மூலமாங்கிறத நீங்க நினைவு வச்சு கொள்ளணும். இல்ல இது இவ்வளவு பெருசா வரை இலக்கணப்படுத்தணும்னு உங்களுக்கு பாக்குறதுக்கு இருக்குது. ஆனா நீங்க எழுத போகல குயிக்கா உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட்டா அந்த வேர்ட்ஸை மட்டும் கொடுத்து செய்யலுமோ அந்த அளவு கொடுத்துக்கொள்ளுங்க. மார்க்ஸை பொறுத்து தான் உங்களோட டெஃபினிஷன். 2 மார்க்ஸுக்கு கேட்டாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் எழுதிட்டு வாங்க. ஒரு 4 மார்க்ஸுக்கு கேட்கல 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஒரு மார்க்ஸுக்கு ஒரு பாயிண்ட்ங்கிற மாதிரி நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், தேவைகளையும் விருப்பங்களையும் பார்க்கல. தேவைகள்ங்கிறது லிமிடெட், வரையறுக்கப்பட்டது. விருப்பங்கள்ங்கிறது அன்லிமிட்டெட், வரையறுக்கப்படாதுங்கிறதால எல்லாருக்குமே என்ன சொல்ல வாராருங்கிறது விளங்குதா? தேவைகள் விருப்பங்கள்ல என்னத்தை சொல்ல வாராருங்கிறது விளங்குதா உங்களுக்கு? லிமிட்டெட்ங்கிறது நீட்ஸ், அன்லிமிட்டெட்ங்கிறது விருப்பங்கள் சொல்லப்படுறதால விளங்குதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதுல? அதாவது உங்களுடைய தேவைகளை நீங்க அத்தியாவசியமாக உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன தேவைன்ற ஒரு லிஸ்ட்டை போட்டீங்கன்னு சொன்னா மேக்சிமம் ஒரு 7-8க்குள்ள உங்களுக்கு நின்று. உங்களுக்கு சுவாசிக்க காத்து இருந்தா சரி, உணவு இருந்தா சரி, உடை இருந்தா சரி, நல்ல சுகாதாரம், நல்ல பாதுகாப்பு, அவ்வளவும் தான். மேக்சிமம் ஒரு 7-8க்குள்ள நின்று. ஆனா விருப்பங்கள்னு பாருங்க, அது ஒரு அன்லிமிட்டடாக உங்களோட வயசு போக போக உங்களோட விருப்பங்கள் புதுசு புதுசா தோண்டிட்டு இருக்கும். சரியா? அதே போல அன்லிமிட்டடாக புதுசு புதுசாக உருவாகி கொண்டே இருக்கும். சோ விருப்பங்கள்ங்கிறது வரையறுக்கப்படாததாக காணப்படுது. அதே போல சகலருக்கும் பொதுவானதுங்களை கொமன். எனக்கும் சுவாசிக்க காத்து தேவை, உங்களுக்கும் சுவாசிக்க காற்று தேவை. ஆனா விருப்பங்கள்ங்கிறது தனிநபர்களுக்கு இடையிலே வேறுபட்டதாக காணப்படும். எனக்கு ஐபோன் விருப்பம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்ட்ராய்ட் நிறைய பேருக்கு விருப்பமாக காணப்படும். நான் ஐமேக் யூஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க மைக்ரோசாஃப்ட் நிறைய பேருக்கு விருப்பமாக காணப்படும். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் சாதாரண ரைஸ் எடுக்கிறேன்னு சொன்னா மற்றவங்களுக்கு வந்து அன்றைக்கு ஸ்ட்ரிங் ஹோப்பஸ் இடியாப்பம் சாப்பிட்றேன்னு விருப்பம். ஸோ தனிநபர்களுக்கு இடையிலே ஒவ்வொரு நபர்களுக்கு இடையிலே வந்துட்டு விருப்பங்கள் வந்துட்டு வேறுபட்டதாக காணப்பட போகுது. 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்வதற்கு கட்டாயமாக பூர்த்தி செய்யப்படல் வேண்டும். அதாவது சுவாசிக்கிறதுக்கு காற்று இல்லாமலுக்கு நாம வாழ இயலாது. அதே போல ஒரு உணவு இல்லாமலுக்கு நம்மளால வாழ இயலாது. ஒரு தூக்கம் இல்லாமலுக்கு நம்மளால வாழ இயலாது. ஒரு அடிப்படையான சுகாதாரம் இல்லாமலுக்கு நமக்கு வாழ இயலாது. இப்போதைய நிலைமைக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி இல்லாமலுக்கு நம்ம வாழ இயலாது. அதனாலதான் கல்வி தேவைகள் இருக்குது. சோ வாழ்வதற்கு கட்டாயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விஷயத்துக்குள்ள இந்த தேவைகள் வரும். ஆனா விருப்பங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவு செய்ய தேவையில்லை. நீங்க கொமர்ஸ் படிச்சா தான் வாழணும் எங்கேயும் கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் படிச்சா தான் வாழணும் கிடையாது. கல்விங்கிறது ஒரு பொதுவான தேவை இப்போதைக்கு வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு.
அது என்ன சாய்ஸ்ங்கிறது நீங்க தான் தீர்மானிக்க வேண்டியது. சோ வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டிய தேவை வந்து விருப்பங்களுக்கு கிடையாது. அதே போல முக்கியமான பாயிண்ட் இதுதான். வணிகங்களால தோற்றுவிக்க முடியாதது வணிகர்களினால் தோற்றுவிக்க முடியும். இதுக்கு விளக்கம் சொல்லுமா யாராவது? தேவைகள்ங்கிறத வணிகங்களால தோற்றுவிக்க முடியாது, விருப்பங்கள்ங்கிறத வணிகர்களினால தோற்றுவிக்க முடியுங்கிறதுக்கு. இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? இந்த தேர்ட் பாயிண்ட், த ஃபோர்த் பாயிண்ட் உங்களுக்கு சரியா? வணிகங்களால தோற்றுவிக்க முடியாது, வணிகங்களால தோற்றுவிக்க முடியும்னு சொன்னா ரைட். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், முதலெல்லாம் ஒரு டைம்ல உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கடைக்கு போய் ஆர்டர் பண்ணித்தான் சாப்பிடணும். வெளியில போயிட்டு சாப்பிட வரணும். நிறைய பேர் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, கொலம்பு சைட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் அந்த இது தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு கையில ஒரு அக்கவுண்ட் இருந்தா போதும். ஒரு ஆண்ட்ராய்ட் போன், ஒரு பிக்மி ஆப் அல்லது ஒரு ஊபர் ஈட்ஸ் ஆப் இருந்தா நீங்க அங்கேயே ஆர்டர் பண்றீங்க, உங்களோட கார்ட்ல எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, உங்களோட வீட்டுக்கு பொருள் வந்துட்டு வந்து சேருது சாப்பாடு. அப்போ இப்படியான ஒரு விருப்பம், உங்களோட சாப்பாடு, உங்களோட உணவுங்கிற தேவை பூர்த்தி செய்யப்படுகின்ற முறை வந்துட்டு இப்ப வித்தியாசப்பட்டிக்குதா இல்லையா? சரியா? அது ஒரு பிசினஸ். சோ அது வித்தியாசப்படி. சோ வணிகங்களால விருப்பங்களை தோற்றுவிக்க முடியுது. அதாவது நீங்க நடந்து போய் தான் சாப்பிடணுங்கிறது உங்களோட விருப்பமாக இருந்திருக்கும் அந்த டைம். ஆனா இப்ப அவங்க ஒரு விருப்பத்தை உங்களுக்கு தெரிவு செஞ்சிருக்காங்க. உங்களோட கையில ஆப் இருந்தா நீங்களே பொருளை வந்துட்டு ஆர்டர் பண்ணி செய்யலும். சோ விருப்பம், இந்த விருப்பம் எப்படி செய்யப்படுது? தோற்றுவிக்கப்பட்டிருக்குது பிசினஸால. அதனால தான். ஆனா தேவைகளை தோற்றுவிக்க முடியாது. சுவாசம்ங்கிறது எவ்வளவு காலம் இருந்தாலும் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவைதான். உணவுங்கிறது தேவைதான். ஆனா வணிகர்களால விருப்பங்கள் என்ன செய்யப்படும்? அவங்களோட கன்செப்டுக்கு ஏத்த மாதிரி தோற்றுவிக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த கொரோனா எஃபெக்ட்டுக்கு முன்னாடி கல்விங்கிறது நாம யூனிவர்சிட்டி ஒரு ஒரு டீச்சர்ண்ட அவங்க நேரடியா தான் படிப்பிக்கணும், பிசிக்கலா தான் இருக்கணுங்கிற தேவை இருக்கிற மாதிரி தான் விருப்பம் இருந்துச்சு. இப்ப ஆன்லைன்ல நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்ரீலங்கா ஃபுல்லா இருந்திருக்கீங்க. நான் வந்துட்டு எங்கேயோ இருக்கிறேன். என் முகம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த விருப்பத்தை நான் தோற்றுவிச்சுக்கிறேன். உங்களால இப்படியும் உங்களுக்கு இலகுவா படிச்சு கொள்ளேலும். சோ பிசினஸால விருப்பங்களை தோற்றுவிக்க கூடியதாக காணப்படும். இஸ் இட் கிளியர்? த ஃபோர்த் பாயிண்ட், அவங்க ஏன் வணிகங்களால தோற்றுவிக்க முடியாது முடியும்னு சொல்லப்படுறதுக்கான விளக்கம். ரைட். அதே போல சமூக தாக்கங்களினால மாற்றம் செய்ய முடியாததாக தேவைப்படும், சமூக தாக்கங்களால மாற்றம் செய்ய முடியுங்கிற மாதிரி தேவைகள் வரும். சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா சிச்சுவேஷன் தான். பாருங்க, கொரோனா வந்தாலும் சரி வராட்டியும் சரி நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமா இல்லையா? 3 வேளை. சுவாசிக்கிறது காத்து வேணுமா இல்லையா? படிக்கிறது கல்வி என்ன சரி செஞ்சு இப்ப படிச்சு கொண்டு தானே இருக்கிறோம். சோ சமூக காரணங்களால மாற்றம் அடையாது. ஆனா அதுவே விருப்பங்களை பாருங்க, சமூக தாக்கங்களால மாற்றம் அடைஞ்சிக்குது. இப்ப ஆன்லைன் எஜுகேஷன் இப்ப வந்தது காரணம் சமூக தாக்கம். கொரோனாங்கிறது ஒரு சமூக தாக்கம். அதனால இப்ப வந்து இருக்குது. நாம எல்லாரும் இப்படி படிச்சு கொண்டிருக்கிறோம். சோ சமூக தாக்கத்தால நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாறி இருக்குது. அதே போல உணவு வந்துட்டும் இப்போ எல்லாருமே வெளியில குவாரண்டைன் வந்தா என்ன செய்யப்படுது? வீட்டுக்குள்ள இருந்து நூடுல்ஸை போட்டு சாப்பிட வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ஆனா உணவுங்கிறது தேவை அப்படியோ தான் இருக்குது. ஆனா நூடுல்ஸ்ங்கிற தேவைக்கு வந்துட்டீங்க. நீங்களே வாங்கி நீங்களே சமைச்சு கொள்ளணும். வெளியேறங்க இயலாது. சோ சமூக தாக்கங்களால உங்களுடைய விருப்பங்கள் என்ன செய்யப்படுது? பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. ரைட்? இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இதுல இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது வழங்காம இருக்குதா? இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? ஷல் ஐ கெட் எஸ்? தேவைகள் விருப்பங்களை நம்ம வேறுபடுத்தும் போது நமக்கு வழங்க வேண்டிய பாயிண்ட்ஸ். லாஸ்ட் பாயிண்ட், சமூக தாக்கங்களால மாற்றம் செய்ய முடியாதுன்னு நான் சொன்ன இந்த கொரோனா விஷயங்கள் தான். உணவு, உடை, நமக்கு உணவு தேவை, உடை தேவை, நம்ம வாழ்றதுக்கு வீடு தேவைங்கிறது என்ன நடந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, இல்ல நமக்கு என்னதான் நடந்தாலும் அந்த தேவைகள் அப்படியே தான் இருந்திருக்கும். நீங்க சுவாசிக்க காற்று தேவைதான உங்களுக்கு. ஆனா சமூக தாக்கங்கள், ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சுன்னு சொன்னா தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி அக்கவுண்ட் செய்யறது மாற்றம். ஒரு டைம்ல தான் புக்ஸ்ல எழுதி கொண்டிருந்தோம். டெக்னாலஜிங்கிற ஒரு சமூக தாக்கம் வந்துச்சு. இப்ப எல்லாருமே கிளவுட் பேஸ்ட் அக்கவுண்டிங், சர்வர் பேஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய அக்கவுண்ட்ஸ் நிறைய இதா செய்யறோம். ரைட். அடுத்தது பாருங்க, உற்பத்தி என்றா என்னங்கிறத பாருங்க. ரைட். இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்திகள் என்று நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் சொன்னா இந்த பிக்சர்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே ஒரு உற்பத்திகளினுடைய ப்ராடக்ட்ஸ் தான். இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஷூக்குரிய, ஒரு கேஷுவல் ஸ்போர்ட் ஷூக்குரிய ஒரு ஹெட்டாக காணப்படும். 50% ஆஃப். இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு பொருள். அதே போல இது பாருங்க, ஸ்மார்ட் வாட்ச், இது ஒரு ப்ராடக்ட். ஸோ ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்னு சொன்னா கண்ணுக்கு இதுகள் தான் நினைவுக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் இதை நீங்க கன்வெர்ட் பண்ணணும் ஒரு டெஃபினிஷனா. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ராடக்ட்னு சொல்லப்படுறது
மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படும் எந்த ஒரு உற்பத்தியும் ஆகும். இப்ப இதை பாத்தீங்க, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று இருக்குது. இது உங்களோட நேரம் பார்க்குற உங்களோட விருப்பத்தை, உங்களுக்கு டைம், உங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடக்கணும். உதாரணத்துக்கு கல்வி கற்கிறங்கிற தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேவையை நீங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிள போட்டு எனக்கு இந்த டைமுக்கு நான் இந்த கிளாஸுக்கு தான் போகணும். ஸோ உங்களுக்கு ஒரு வாட்ச் ஒன்று தேவைப்படுது. ஸோ உங்களோட விருப்பங்களை நீங்க பூர்த்தி செய்றீங்க. இதை எங்க போய் வாங்குவீங்க? மார்க்கெட்ல வாங்குவீங்க. இங்க மார்க்கெட்னு சொல்லப்படுறது பிசிக்கலா நம்ம போய் சந்திக்கிற மீன் மார்க்கெட்டோ இல்ல மரக்கறி மார்க்கெட்டோ கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தது. அதுவும் வரும். அதே போல இப்ப நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க. அலிபாபா இருக்குது, அலி எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஸ்ரீலங்கால தராஸ் இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட்டுங்கிறதுக்குள்ள தான் வரும். சரியா? அமேசான், எஸ் கரெக்ட். சோ இது எல்லாமே என்ன வரும்? சந்தை வெளின்னு சொல்லுவோம். சந்தை வெளி. ஆனா இதுவும் சந்தைக்குள்ள தான் இருக்கும். சோ இதுகள் கூட மார்க்கெட் தான். அப்போ மனித தேவைகள் விருப்பங்கள், அதாவது உங்களுடைய உடல் உள ரீதியான நிலைமைகள், அதை பூர்த்தி செய்யறதுக்கான முறைகள், தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்றங்கிற சொல்லை நீங்க பயன்படுத்தணும். இங்க சந்தைங்கிறது மார்க்கெட். மார்க்கெட்டுங்கிறது என்ன வரைக்கும்? ஒரு பிசிக்கலான சந்தையாகவும் இருக்கும், அல்லது ஒரு சந்தை வெளி, ஒரு ஆன்லைன்ல பிரசன்ஸ் ஆக இருக்கிற சந்தை வெளியாகவும் காணப்படலாம். சோ இங்க வகைகளை பாத்தீங்கன்னு சொன்னா பொருட்கள், சேவைகள். அப்போ இது எல்லாமே இந்த உற்பத்திகள், உற்பத்தி ப்ரொடக்ட்ங்கிறது என்ன வரைக்கும்? ஒரு பொருளாகவும் இருக்கும், ஒரு சர்வீஸாகவும் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தரது ஒரு சர்வீஸ். சோ பொருட்களாகவும் இருக்கும், சேவைகளாகவும் இருக்கும். அப்ப இது ஒரு ப்ரொடக்ட். சோ இதுதான் உற்பத்திங்கிறதால அல்லது மீனிங் ஆஃப் ப்ரொடக்ட்னு சொல்லப்படுறதால நீங்க விளங்கி வச்சு கொள்ள வேண்டிய விஷயம். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? எஸ். மார்க்கெட் ஸ்பேஸ்ங்கிறது சந்தை வெளி. அதுதான் நம்ம ஆன்லைன்ல இந்த அமேசான், தராஸ் இதெல்லாம் மார்க்கெட் ஸ்பேஸ். ஈபே, கரெக்ட், ரைட். சோ இதுதான் மனித தேவைகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படணும். மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா தான் அது உற்பத்தி. இப்ப நீங்க வீட்டுல ஒரு மரக்கறி தோட்டம் ஒன்று வச்சுக்கிருந்து நீங்களே சமைச்சு நீங்களே அதை சாப்பிட்டு கொண்டீங்கன்னு சொன்னா அது ப்ராடக்ட் கிடையாது. அது உங்களோட சொந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்க செய்யறீங்க. உங்களோட தேவைகள், மனித தேவைகள் விருப்பங்களை தான் பூர்த்தி செய்றீங்க. ஆனா சந்தைக்கு கொண்டு வரல, மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலன்றா அது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அதுக்கு பிறகு பாருங்க, நம்ம அடுத்த விஷயம், இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? உற்பத்தி பொருளுங்கிறதால, உற்பத்திங்கிறதால நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா என்ன விஷயத்தை சொல்லப்படுதுன்னு சொல்லி, உற்பத்திங்கிறதால ரைட். நேர் உற்பத்தி, நேரில் உற்பத்தியில நம்ம பொருளுக்கு பார்ப்போம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மனித விருப்பங்கள் எவ்வாறு உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்ப நமக்கு ப்ரொடக்ட்னா என்னன்னு தெரியும். நமக்கு இப்ப ப்ரொடக்ட்னா என்னன்னு தெரியும். அதாவது மனிதனுடைய தேவைகளை விருப்பங்களை பூர்த்தி செய்யணும். அதே போல அதை வந்துட்டு சந்தைக்கு அவங்க கொண்டு சென்றிருந்தா தான் அது ப்ரொடக்டாக காணப்பட போகுது. ரைட். மார்க்கெட் ஸ்பேஸுக்கு டெஃபினிஷன் என்று சொன்னா, நீங்க மார்க்கெட் ஸ்பேஸ் ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நினைவு வரணும் இந்த அமேசான், இந்த ஈபே போன்ற விஷயங்கள். அப்போ உங்களுக்கு அதை வச்சு நீங்க எப்படி டெஃபினிஷன் எழுதலாம்னு சொன்னா, ஒரு பௌதீக நிலைமையற்ற சந்தை, ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் ஒன்று இல்லாமலுக்கு நாம பொருட்கள் சேவைகளை வாங்கினோம்னு சொன்னா அது வந்துட்டு சந்தை வெளியாக காணப்படுது. அதை சொல்லிட்டு நீங்க உதாரணம் கொடுக்கலாம். ஈபே, அமேசான் உதாரணம் கொடுத்தாலே உங்களுக்கு விஷயம் வழங்கிடுச்சுன்னு சொல்லி பாக்குறவருக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். அதுல எந்த ஒரு டவுட்ஸும் கிடையாது. ப்ரொடக்ட்ஸ் பிரிக்கிறது எல்லாம் நம்ம இது இந்த யூனிட்டுக்குள்ள அது பொறவுக்கு நம்ம பார்ப்போம். இதுக்கு விஷயங்களை மட்டும் விளங்கி கொள்ளுங்க. இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நமக்கு எப்படி இந்த ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுதுன்னு சொன்னா, மனித தேவைகளின் விருப்பங்களை நிறைவேற்றப்படுவது பொருட்கள் சேவைகள் மூலமேங்கிற விஷயத்தை நீங்க உறுதியா விளங்கி வச்சுக்கொள்ளணும். இப்ப உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, சரியா? உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னா அதை எப்படி நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க? ஒன்று ஒரு பொருள் அல்லது ஒரு சேவையாக காணப்படும். ஒன்று உங்களுக்கு படிக்கணும்னு நீங்க தோணுங்கன்னு சொன்னா ஒரு நல்ல டியூஷன் ப்ரொவைடர்ஸை போய் சூஸ் பண்றீங்கன்னா உங்களோட சேவை ஒன்றை நீங்க நாடுறீங்க. இல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு ட்ராவலிங் ஒன்று பண்ணணும், நல்ல ஒரு பைக் ரைடு ஒன்று போகணும்னு சொன்னா ஒரு பைக் ஒன்றை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு பொருளை சூஸ் பண்றீங்க. ஸோ பெரும்பாலும் எல்லாமே ஒரு பொருள் அல்லது ஒரு சேவை மூலமாகத்தான் எல்லா விஷயங்களுமே பூர்த்தி செய்யப்படுது. ஸோ இந்த கன்செப்ட் உங்களுக்கு ஓர்டரா விளங்கியிருக்கணும். ஸோ மனித தேவைகள் விருப்பங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுதுன்னா பொருட்கள் சேவைகள் மூலமாக பூர்த்தி செய்யப்படுது. அதுக்கு பிறகு உற்பத்தியின் மூலம் மனித தேவைகள் பூர்த்திகள் நிறைவு செய்யப்படுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் வந்தா எப்படி ஒரு மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் உற்பத்திகள் மூலம் பூர்த்தி செய்யப்படுதுன்னா எப்படி பொருட்கள் சேவைகளை கொடுக்கறதன் மூலமாக அவனுடைய தேவைகள் விருப்பங்களை நம்ம பூர்த்தி செய்து கொள்ளிடும். இஸ் இட் கிளியர்? அதுக்கு பிறகு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா கம்பேர்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல வேறுபாடுகளை பத்தி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுல வேறுபாடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா பொருட்கள் சொன்னா என்ன, சேவைகள் சொன்னா என்ன, இதுல ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். முதலாவது பாருங்க, பௌதிக நிலைப்புத்தன்மைன்னு சொன்னா பிசிக்கலாக நீங்க தொடலாம். உங்களோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சுன்னு சொன்னா
உங்களால தொட்டு உணரக்கூடியதாக காணப்படும். அதை தொட்டு நீங்க பார்க்கலாம். பிசிக்கலி டேஞ்சிபிள்னு சொல்லுவோம். சரியா? பௌதிக நிலை தன்மை அற்றதுன்னு சொன்னா நீங்க டச் பண்ண முடியாது. இப்ப நீங்க அதே போல பொருட்களுங்கிற விஷயத்த களஞ்சியப்படுத்த முடியும். பொருட்களுங்கிற விஷயத்த களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும். உங்கள்கிட்ட நிறைய பொருள் இருந்தா நீங்க ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும். ஆனா சேவைகளை களஞ்சியப்படுத்த முடியாது. ஆனா இதுவும் இப்ப ட்ரெண்டா மாறிட்டு போகுது. இப்ப நம்ம செய்யற சர்வீஸை நம்ம என்ன செய்யறோம்? ரெக்கார்ட் பண்ணி போட்டு வைக்கிறோம். சோ எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்குது? சேஞ்ச் ஆயிட்டு வர ஒரு பிசினஸ் என்வாயர்மெண்டா தான் இருக்குது. சோ களஞ்சியப்படுத்த முடியாதுங்கிறது பொதுவான ஒரு சர்வீஸ். ஆனா இப்ப நான் பிசிக்கலா படிப்பிக்கல என்ன நடக்க போகுது? நீங்க அவடத்தை அதை ஸ்டோர் பண்ணி வச்சு திரும்ப ஒரு தரம் பார்க்க இயலாது. பட் டிஜிட்டல்ல அது இயலும். ஸோ டிஜிட்டல்ல இது எல்லாமே பொருட்களுங்கிறதுக்குள்ள தான் வரும். இப்ப நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு ஒரு சர்வீஸ். படிப்பிச்சு முடிஞ்சது பிறகு அது ஒரு பொருளாக மாறுது. ஏன்னா களஞ்சியப்படுத்த முடியுமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு சர்வ் பண்றோம், ஹோஸ்டிங் பண்றோம். ஸோ சேவிஸை எப்பயுமே களஞ்சியப்படுத்த முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போய் பார்க்கணும்னு சொன்னா டாக்டரை டிரெக்டா தான் கன்சல்டேஷன் எடுக்கலும். ஸோ அது ஒரு சர்வீஸ், களஞ்சியப்படுத்த முடியாது. ரைட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரினைத்தன்மை கொண்டதாக இருக்குமாறு உற்பத்தி செய்ய முடியும். ஓரினத்தன்மைன்னு சொன்னா ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓரினத்தன்மைன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க குளோகாட் யார் யார் யூஸ் பண்ணிக்கீங்க? சிக்னல், குளோகார்டுன்னு சொல்லி டூத் பேஸ்ட்ல நிறைய இது இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரியான குளோகாட்டை ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அடிச்சிருப்பாங்க. ஒரு பெச் ப்ரொடக்ஷன் போட்டு செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப நான் இன்றைக்கு படிப்பிக்கிற இதே விஷயத்த இன்னொரு கிளாஸ் எடுத்து நான் படிப்பிக்க போறேன்னு சொன்னா இதே மாதிரி 100% செய்ய இயலாது. நான் யூஸ் பண்ற வேர்ட், நான் யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் எல்லாமே அந்த டைம்ல என்ன வருதோ அதை வச்சுதான் நான் சொல்ல இயலும். ஸோ ஓரினத்தன்மை கொண்ட பொருட்களை நம்ம பொருள்ல தான் உற்பத்தி செய்யலாம். அதாவது நம்ம டிசைன் பண்ணிட்டு ஒரு சாக்லேட்டை டிசைன் பண்ணிட்டு அந்த சாக்லேட்ல 1,00,000 சாக்லேட் எடுக்கலும்னு சொன்னா நம்ம மெஷினை போட்டு செஞ்சிடலும். ஆனா ஒரு டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்டேஷன் போனாலும் அதே டாக்டர்கிட்ட 2வது தரம் போனாலும் அவரை கன்சல்டேஷன் அவர் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். சோ வழங்குனர்களுக்கு ஏற்ப இந்த சர்வீஸ்ங்கிறது வித்தியாசப்படும். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? தேர்ட் பாயிண்ட், ஓரினத்தன்மை கொண்டங்கிற விஷயம். ஐடென்டிக்கலான ப்ராடக்டை உற்பத்தி செய்ய முடியும். ஒரு பொருளாகங்கிறது ஒரு ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆனா சர்வீஸ்ங்கிறது வழங்குனர் யாரு உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து வித்தியாசப்படும். சரியா? இன்னும் கிளியரா சொல்லணும்டா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் படிப்பிக்கிறதுக்கு சில நோட்ஸையும் நான் டீச்சர்ஸ் கைட்ல இருந்து தான் எடுக்கிறேன். டீச்சர் உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் படிப்பிக்கிறதுக்கும் நான் படிப்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்கும் தானே? டிஃபரெண்ட் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ சர்வீஸ், அதனால டிஃபரெண்ட் ஆகுது. ஆனா 2 பேருமே யூஸ் பண்ற நோட்ஸ் டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறது டிஃபரெண்ட் ஆகுதா இல்லையா? இல்ல, நோட்ஸ் ஒன்றா தான் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? டீச்சர்ஸ் கைட் எல்லா டீச்சர்ஸுக்குமே பொதுவாகத்தான் இருக்குது. சோ அது ஒரு ஓரினத்தன்மையாக காணப்படுது. அதே போல நான் இப்ப படிப்பிக்கும் போது எல்லாருக்குமே சரியா நான் எல்லாருக்குமே சரியா தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனா அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்க, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான அளவுகளில் பெற்றுக்கொள்வீங்க, வித்தியாசமான முறையில பெற்றுக்கொள்வீங்க. பிகாஸ் இட்ஸ் அ சர்வீஸ். சோ வழங்குனர்களுக்கு ஏற்ப வேறுபடும். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் நவ்? ஓரினத்தன்மை கொண்டதாக இருக்குமாறு உற்பத்தி செய்ய முடியும்னு சொன்னா இப்ப ஐபோன் சொன்னா ஐபோன் 6s சொன்னா ஐபோன் 6s எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு வித்தியாசமாக காணப்படும். நீங்க ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றதோ இல்ல ஒரு டீச்சர்கிட்ட நேரடியாக படிக்கிறதோ இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்குமே இப்ப வித்தியாசமாக காணப்படும். இதைத்தான் நம்ம நோட்ஸ் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆனா நோட்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக காணப்படும். சரியா ஸ்டூடெண்ட்? ரைட். அது பிறகு பாருங்க, வழங்குனரிடம் இருந்து பிரிக்க முடியும், வழங்குனரிடம் இருந்து பிரிக்க முடியாதுங்கிற விஷயம். அதாவது வழங்குனரிடம் இருந்து பிரிக்க முடியும்னு சொன்னா ஒரு பொருளை ஒரு குளோகாட் கம்பெனியோ ஒரு சிக்னல் கம்பெனியோ உங்களுக்கு உற்பத்தி செஞ்சு உங்களோட ஃபுட் சிட்டில வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது அவங்களோட கம்பெனியை விட்டு வெளியாகுது. அந்த ஓனர் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து வெளியாகினோன்னா அது அவர கிடையாது. நீங்க காசை கொடுத்தோன்னு ஓனர்ஷிப் மாறிடும். ஆனா வழங்குனரிடம் இருந்து பிரிக்க முடியாது சேவையை. ஒரு டாக்டர் உங்களை கன்சல்ட் பண்றாருன்னு சொன்னா அவரோட நாலேஜ் அவர்கிட்ட இருந்து நீங்க பிரிக்க இயலாது. அந்த டைம்ல இருந்து நான் டீச் பண்றேன்னு சொன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ணல, என்கிட்ட உங்களால பிரிக்க இயலாது. சோ இந்த விஷயம் தான் வழங்குனரிடம் இருந்து பிரிக்க முடியும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயம். Is it understandable all points? Shall I get a yes? Any doubts? சோ பொருட்களும் சேவைகளும் சொல்லும் போது பௌதிகத்தன்மைண்டா என்ன, பௌதிகத்தன்மை இல்லைண்டா என்ன, களஞ்சியப்படுத்த இயலும்டா என்ன, களஞ்சியப்படுத்த முடியாதுண்டா என்ன, ஓரினத்தன்மைண்டா என்னது சொல்ல வாரார்?
வழங்குனர்களுக்காக வேறுபடும் சொன்னா என்னத்தை சொல்ல பாடுறாங்க? பிரிக்க ஏழுமெண்டா என்ன இல்லைங்கிறத விளங்கினா தான் உங்களுக்கு அது ஈஸியா உங்களோட மெமரியில சர்வ் ஆகல எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களோட மெமரி வந்துட்டு ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்காமலுக்கு நீங்க அதை உங்களோட மைண்ட்ல வச்சுக்கிறீக்கணும், உங்களோட பிரைனுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளவே மாட்டுச்சு. ஒரு விஷயத்த 100% விளங்கி நீங்க நினைவு வச்சுக்கொள்றதுக்கு ஒரு ஒரு தடையும் விதிக்க மாட்டுச்சு உங்களோட மைண்ட். ஓகே, எனக்கு விஷயம் விளங்கிடுச்சு, நீங்க சர்வ் பண்ணிக்கொள்ளுவோம். ஆனா அதுவே விளங்காமலுக்கு நீங்க பாடமாக்க நினைச்சுக்கொண்டு அது மறந்துடும் ஈஸியா. ரைட்? ஓகே. சோ நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகுறேன். சோ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். பொருட்களும் சேவைகளுக்கும் இடையிலாக எப்படி வேறுபாட்டை நீங்க கூறுறங்கிற விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கு சந்தைக்கு இடையிலான தொடர்பு. இப்ப நமக்கு தேவைண்டா என்னன்னு படிச்சுட்டோம். சரியா? மனிதனுடைய உடல் உள ரீதியான கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் தேவை. விருப்பங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த தேவைகள் எல்லாத்தையும் எப்படி பூர்த்தி செய்யறன்னு பார்த்துட்டோம். அதே போல சந்தைண்டா என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது சந்தைங்கிறது ஒரு பொருட்கள் சேவைகளை நாம முன்வைக்கிற ஒரு இடம். சந்தை வெளி, அதாவது உற்பத்தி பொருள்ங்கிறது என்ன? மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எல்லாமே உற்பத்தி பொருள் என்று நம்ம இதுல பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க போறது இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப இதுல நீங்க முதலாவது சந்தைண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டுண்டா என்னன்னு தெரியாமலுக்கு சந்தைக்கும் பொருளுக்கும் சேவைக்கும் மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு எழுதலாம். சோ சந்தைங்கிறதால முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு ஒரு பிக்சோரியலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு பொருள் சேவை ஒரு விலையின் அடிப்படையில எங்கெங்கெல்லாம் விற்கப்படுதோ இது எல்லாத்தையுமே நாம சந்தைன்னு சொல்லுவோம். ஒரு ரோட்ல ஒரு சாதாரண ஒரு பன் கடை இருந்துச்சுன்னு சொன்னா அதுவும் சந்தை தான். அது ஒரு மார்க்கெட். அங்க பொருட்கள் சேவைகள் என்ன செய்யப்படுது? மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக முன்வைக்கப்படுது. உங்களுக்கு சந்தைங்கிற பேர்ல பிசிக்கலா முன்வைக்கப்படுது. ஒரு இறைச்சி கடை அது ஒரு சந்தை. உங்களுக்கு ஒரு மரக்கறி விற்கிற இடம் சந்தை. ஒரு மீன் விற்கிற இடம் சந்தை. நீங்க ஒரு ஃப்ளவர் வாங்க போறீங்க அது ஒரு சந்தை. ஒரு பழக்கடை ஒரு சந்தை. ஒரு மீன் ஷாப் மீன் விற்கிற இடம் ஒரு சந்தை. ஏன்னு சொன்னா அங்க பொருட்கள் இருக்குது. பொருட்களோ சேவைகளோ இருக்குது. அதே போல அது ஒரு விலையின் அடிப்படையில் முன்வைக்கப்படுது. சோ இதுதான் சந்தை. அதே போல இந்த அமேசான்ல நீங்க போயிட்டு பொருளை வாங்குறது, ஈபேல போய் வாங்குறது, இதெல்லாம் சந்தை வெளிகள், மார்க்கெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லப்படுறது. அதுவும் சந்தைக்குள்ள தான் வரும். சோ முதலாவது இந்த பிக்சரை நல்லா விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு சந்தைக்கு டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்புபடும் எந்த ஒரு நிலைமையும் சந்தை என அழைக்கப்படும். சரியா? அமேசான் ஓ ஈபே ஓ அலி எக்ஸ்பிரஸ் ஓ தராஸ் இக்மென் எதுவாக இருந்தாலும் சந்தை தான். அதுல இக்மென் டோட்டெல்கேங்கிறது ஒரு சந்தை வழி, அமேசான்ங்கிறது ஒரு சந்தை வழி, ஈபேங்கிறது ஒரு சந்தை வழி. சந்தைங்கிறது என்ன? பிசிக்கலாக போகிறது சந்தைன்னு சொல்லலாம். இதுல இப்ப எங்க டெபினிஷன் என்ன சொல்லுது? கொள்வனவாளர் பர்ச்சேஸ் பண்றாள், வாங்க போறாள், விற்க போறாள் செல்லர், எங்கெங்கெல்லாம் சந்திக்கிறதுக்கு அல்லது கம்யூனிகேஷன் தொடர்பு பண்ணி கொள்றதுக்கான ஒரு நிலைமை காணப்படுது. அது சந்தைன்னு சொல்லலாம். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? சந்தைக்கு டெபினிஷன். சந்தைங்கிறது மார்க்கெட். எஸ், ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கிற எல்லாமே மார்க்கெட் ஸ்பேஸா வரும். டியூஷனை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா உங்களுக்கு தந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு சந்தையாக காணப்பட போகுது. அதுவே ஆன்லைனாக தந்தாங்கன்னு சொன்னா அது வந்துட்டு சந்தை வெளியாக காணப்பட போகுது. ஆனா ரெண்டுமே சந்தைக்குள்ளதான் வரும். ரைட். அதனால தான் எந்த ஒரு நிலைமைன்னு சொல்லிக்கிறோம், எந்த ஒரு கண்டிஷனும். இப்ப நீங்க போன்ல உங்களுக்கு ஒரு பைக் கொண்டு வேணும்னு சொன்னா உடனடியா இக்மென் டோட்டல்கேக்கு போறீங்க, பைக் பிராண்ட் அடிச்சு பாக்குறீங்க. அப்போ நீங்க எங்க போய் தேடுறீங்க? ஒரு சந்தை வெளியில போய் தேடுறீங்க, மார்க்கெட் ஸ்பேஸ்ல போய் தேடுறீங்க. சரியா? சந்தை இடம், சந்தை வெளி. சந்தை இடம்ங்கிறது பிசிக்கலான இடத்தை தான் நம்ம சந்தை இடம் அல்லது சந்தைன்னு சொல்லுவோம். சந்தை வெளிங்கிறது ஸ்பேஸ், ஆன்லைன்ல இருக்கிற விஷயங்கள். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தையினூடாகத்தான் பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுகிறது. சோ அமேசான்ங்கிறது ஒரு மார்க்கெட் பிளேஸ். சரியா? ஒரு சந்தை வெளியாக காணப்பட போகுது. ரைட். இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு மார்க்கெட்டுங்கிறதால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக காணப்படுதா? அதே போல எப்படி எழுதணுங்கிறது நினைவு வச்சுக்கொள்ளணும். கொள்வனவாளரும் விற்பனையாளர் சந்திக்கிற எந்த ஒரு நிலைமையாகவும் காணப்படலாம். அது ஒரு ஆன்லைனாகவும் இருக்கலாம் அல்லது ஆஃப்லைன் பிசிக்கலாகவும் காணப்படலாம். சோ சந்தை மூலமாக எப்படி சந்தைக்கும் பொருட்கள் சேவைகளுக்கும் மனித தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னு சொன்னா பொருட்கள் சேவைகளை நம்ம முன் வைக்கிற இடம் தான் சந்தை. அந்த சந்தையில இருந்துதான் மக்கள் என்ன செய்யறாங்க? அவங்களோட மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுக்காக கொள்வனவு செய்யறாங்க. சோ மனித தேவைகளும் விருப்பங்களும் பூர்த்தி செய்யணும்டா பொருட்கள் சேவைகள் தேவை. பொருட்கள் சேவைகளை எங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னா சந்தையில பெற்றுக்கொள்ளலாம்.
இதுதான் சிம்பிளாக எப்படி மார்க்கெட் சந்தைங்கிற விஷயம் எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகுது. the relationship between the market and the fulfillment of needs and wants, அதாவது மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் எப்படி சந்தையூடாக தொடர்பு பட்டு பூர்த்தி செய்யப்படுதுங்கிற விஷயத்தை நீங்க சிம்பிளா வழங்கி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து வெரி பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். அடுத்த விஷயம் வணிகங்களுடைய பண்புகள். சரியா, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிசினஸ். இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் இங்க பார்க்க போறதுல. சோ வணிகங்களுடைய பண்புகள்ல முதலாவது பாருங்க, இந்த 8 பண்பையும் தான் நீங்க வணிகங்களுடைய பண்புகள் என்று சொல்லி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிசினஸ் என்று சொல்லி எந்த பிசினஸையுமே மென்ஷன் பண்ணாமலுக்கு, அதாவது தனி உடைமை பங்குடைமை கம்பெனி மென்ஷன் பண்ணாமலுக்கு பொதுவாக வணிகங்களுடைய பண்புகள் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிசினஸ் கேட்டா இந்த பண்புகளை தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்றது ஜென்ரலாக சொல்லப்படுற விஷயம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா விற்பனை பரிமாற்றலாம், விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறல், எக்ஸ்சேஞ்ச் ஓ செல்லிங் டேக்ஸ் பிளேஸ். அதாவது பொருட்கள் சேவைகளை விற்கிறது நடக்கணும் அல்லது பொருட்கள் சேவைகளுடைய பரிமாற்றம் நடக்கணும். சோ இதுதான் முதலாவது ஒரு பிசினஸ்ல இருக்க வேண்டிய விஷயம். சோ முதலாவது பாயிண்ட், இந்த பிக்சரை நீங்க எப்பயுமே நினைவு வச்சு கொள்ளுங்க. சரியா? சோ ஒரு பிக்சரை நினைவு வச்சு கொள்ளும் போது அது ஒரு அன்யூஷுவலான பிக்சராக இருந்தா அது நினைவுல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்சேஞ்ச் ஒரு செல்லிங் டேக்ஸ் பிளேஸ்ங்கும் போது விற்பனை அல்லது ஒரு பரிமாற்றம் ஒன்று இடம்பெறுங்கிற விஷயம் தான் இங்க இருக்கிற விஷயம். அடுத்தது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். எப்படி பேராகிராஃபை ஃபுல்லா நீங்க எழுதுறதுக்கு பழகிக்கொள்றது பிசினஸ் ஸ்டடீஸ்ல. இப்ப இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பேராகிராஃப்லயுமே ஒரு கீவேர்ட் இருக்கும். சரியா? எல்லா விஷயத்திலயுமே ஒரு கீவேர்ட் இருக்கும். அந்த கீவேர்டை தான் நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். அது ஒரு துறப்பு மாதிரி. சரியா? அந்த கீய திறந்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் வார மாதிரி ஒரு கீவேர்டை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் சொல்ல வர விஷயம் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு பேராகிராஃபை எப்படி நினைவு வச்சு கொள்றங்கிற ஐடியா தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டடீஸ் போனாலும் இது உங்களுக்கு உதவும். ஒரு பெரிய பேராகிராஃப் நிறைய விஷயங்களை எப்படி சிம்பிளா எடுக்கிறங்கிற விஷயம். நான் சொல்ல வர விஷயம் விளங்குதா? ரைட். எல்லா பேராகிராஃப்லயும் சரியா ஒரு கீவேர்ட் இருக்கும். ஏன்னு சொன்னா பேராகிராஃப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பேஜ்ல பேராகிராஃப் இருக்குன்னு சொன்னா அது சொல்ல வர விஷயம் ஒன்று ஒரு 3 விஷயத்தை சொல்ல வருவார். முக்கியமாக 3 விஷயத்தை சொல்றதுக்காக என்ன செய்வார், நிறைய எழுத்துக்கள்ல செல்வார். அந்த 3 விஷயத்துல இருக்கிற கீவேர்டை தான் நாம நினைவு வச்சுக்கொள்ளணும். அந்த கீவேர்ட் நினைவு இருந்தா அந்த கீவேர்டை நாம நினைச்சா அதுக்கு பின்னால் இருக்கிறது நமக்கு ஸ்டோரியா நினைவு வச்சுக்கொள்றோம். ஸ்டோரியா ஆட்டோமேட்டிக்கா வார மாதிரி நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு இதை பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த பிக்சரை நீங்க டிட்டர்மைன் பண்ணி கொள்றீங்க விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறதுக்கான என்ன விஷயம் சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃபை பாத்தீங்கன்னு சொன்னா வணிக நடவடிக்கைகள் அனைத்தும் பொருட்கள் சேவைகளின் பண ரீதியான பெருமானத்தின் அடிப்படையில விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும் சொல்றார். அப்ப இங்க உங்களுக்கு வணிக நடவடிக்கைங்கிறது தெரியும், பொருட்கள் சேவைகள்லாம் தெரியும். இங்க என்ன கீவேர்டுன்னு சொன்னா பண ரீதியான பெருமானம்ங்கிறத சொல்ல வரார். பிசினஸ் எல்லாமே பொருட்கள் சேவைகள் எல்லாமே விற்பனை பரிமாற்றம் நடக்குது ஒரு பணப்பெருமதிக்கு தான் சொல்ல வரார். அப்ப இங்க உங்களுக்கு கீவேர்டு என்னன்னு சொன்னா பண ரீதியான பெருமானம். சோ விற்பனை அல்லது பரிமாற்றத்தை நம்ம பத்தி விளக்க போகல உங்களுக்கு நினைவிருக்கணும், நம்ம முதலாவது பண ரீதியான பெருமானத்தை பத்தி நம்ம சொல்லணும். அதாவது ஒரு விற்பனை இடம்பெறுது ஒரு பரிமாற்றம் இடம்பெற்றா பணத்துக்கு தான் நடைபெறும். அதுக்கு பிறகு உங்களோட ஓன் வேர்ட்ஸ். சரியா? வணிக நடவடிக்கைகள் பொருட்கள் சேவைகளின் பண ரீதியான பெருமானத்தின் அடிப்படையில் தான் விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும் அப்படின்னு நீங்க எழுத தேவையில்லை. பண ரீதியான பெருமானம்ங்கிற வேர்டை வச்சுட்டு நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல பிறகு அதை வழங்கப்படுத்தலாம். சரியா? பொருளோ அல்லது சேவையோ பணத்திற்காகத்தான் விற்கப்படுகிறது அல்லது பரிமாற்றம் செய்யப்படுதுன்னு சொல்லி அந்த பண ரீதியான பெருமானம்ங்கிறத வச்சுட்டு அதுக்கு பிறகு முன்னுக்கு பின் உள்ளதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். ரைட். அதுக்கு பிறகு பாருங்க, பொருட்கள் சேவைகளை விலையின் அடிப்படையில கொள்வனவு செய்தலும் விற்பனை செய்தலும் இடம்பெறுவதானது வணிகங்களின் அத்தியாவசியமான காரணம் ஒன்றாகும். அப்ப இந்த 2வது இவர் சொல்ற வாரத்துல ஒரே ஒரு கீவேர்ட் தான் விலையின் அடிப்படையில். முதலாவது பணத்தை பத்தி சொல்றார், பணத்துக்கு தான் பொருள் சேவை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றார். அதுக்கு பிறகு சொல்றார் விற்கும் போது அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பேரு விலை என்று சொல்ல வரார். சோ விலையின் அடிப்படையில், விலையின் அடிப்படையில்ங்கிறது 2வது கீவேர்டு அறிக்க போகுது. 3வது சொல்லக்களை பாருங்க, அவ்வாறு விற்பனை அல்லது பரிமாற்றம் இல்லாத போது வணிக நடவடிக்கைகள் இடம்பெறாது. உதாரணமாக வீடொன்றில் குடும்பத்திற்காக உணவு தயாரித்தல் வணிகம் ஒன்றாக கருதப்படுவதில்லை என்பதுடன் குறிப்பிட்ட விலையில் ஏனையோருக்கு விற்பனை செய்வதற்காக உணவு தயாரித்தல் விற்பனை செய்தல் என்பது வணிகமாக கருதப்படும். அப்போ
இங்க ஒரு விற்பனை இடம்பெறல் அல்லது பரிமாற்றம் இடம்பெறுதல்ங்கிறத முதலாவது ஒரு வணிகத்தினுடைய கேரக்டரா நீங்க கொடுத்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த 3 கீவேர்டை நீங்க எடுத்து வச்சிருக்கணும். நீங்க ஞாபகம் வச்சுக்க போறது இந்த பேராகிராஃப கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பேராகிராஃப்ல இருந்து எடுத்த 3 கீவேர்ட். இந்த கீவேர்டும் உங்களுக்கு துறப்பு மாதிரி. நீங்க பரிமாற்றத்தை விற்பனைய ஒரு கேரக்டரை விளங்கப்படுத்தணும்னு சொன்னா நீங்க இந்த 3ஐ தான் நினைவு வச்சுக்கொள்றேன். இந்த பேராகிராஃப கிடையாது. இந்த 3ஐ வச்சுக்கொண்டு தான் நீங்க எக்ஸாம்ல எழுத ஆரம்பிக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்க பாடமாக்கி எழுத போறோம்னு சொன்னா அது நடக்க போற காரியமும் இல்ல. நமக்கு அது கஷ்டம். சரியா? மெமரி வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம போட இயலாது. அப்போ இந்த 3 பாயிண்டையும் எழுதக்கல உங்களுக்கு பண ரீதியான பெருமானம், விலையின் அடிப்படை, வணிக நடவடிக்கைகள் இடம்பெறாது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தரமும் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு பண ரீதியான பெருமானம் நீங்க எழுதி வச்சுக்கிற கீவேர்டுக்கு பின்னால என்னத்தை நினைச்சு நீங்க எழுதி வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதை வந்துட்டு நீங்க உங்களோட புக்லயோ எங்க சரி ஒவ்வொரு பேராகிராஃபையும் வந்துட்டு நீங்க நோட் பண்ணிட்டு ரைட் இதுல இந்த பேராகிராஃப் எழுதினதுல எல்லாத்தையும் ஒரு இதை போட்டுட்டு சமரி ஃபார்ம் இதை போட்டுட்டு ரைட் இந்த இதுல இந்த 3 தான் கீவேர்ட். அந்த கோப்பியில 3 என்னென்ன வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஹெடிங்கை வாசிக்கிற ஹெடிங்ல இது விஷயம், இதுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறத நீங்க மைண்ட்ல இருந்து தான் எடுத்துக்கொள்ளணும். நான் சொல்ல வரது விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்ல வர விஷயம் விளங்குதா? ரைட் ரைட். ஸோ இப்போ நீங்க ஒரு தரம் ரிவிஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா விற்பனை பரிமாற்றம்ங்கிற ஹெடிங்கை பாக்குறீங்க உங்களோட கொப்பில நீங்க கீவேர்டு எழுதி வச்சிருக்கீங்க பண ரீதியான பெருமானம், விலையின் அடிப்படை, வணிக நடவடிக்கைகள் இடம்பெறாது. அப்போ பண ரீதியான பெருமானம்ங்கிறது உங்களுக்கு நினைவு வரணும். விற்பனைங்கிறது பண ரீதியான பெருமானத்துக்கு தான் இடம்பெறும், பொருட்கள் சேவைகள்லாம் பணத்துக்கு தான் பரிமாற்றம் செய்யப்படும்ங்கிற நினைவு வரணும். பிறகு விலையின் அடிப்படைங்கிற அந்த பண ரீதியான பெருமானத்தை விற்கும் போது கொள்வனவும் போது விலைங்கிற இதை வச்சுதான் நாம விற்பனை செய்வாங்க அல்லது பரிமாற்றம் செய்வாங்க. அப்படி விலை உண்டு இல்லாட்டி வணிக நடவடிக்கைகள் என்ன செய்யப்படாது, இடம்பெறாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன செய்யலாம், இன்னொரு கீவேர்டா நீங்க நினைவு வச்சுக்கொள்ளலாம். உதாரணம் ஒன்றும் கொடுக்கணும், உதாரணம் ஒன்றும் கொடுக்கணுங்கிறத நீங்க நினைவு வச்சுக்கொள்ளலாம். ரைட், இதுல இப்போ உதாரணங்கள் நீங்க போட்டுக்கொள்ளலாம். அப்போ நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கோ டேர்ம் பேப்பருக்கோ நீங்க ப்ரிப்பேர் ஆகும்போது எல்லாத்தையுமே வாய்ச்சிட்டு நிக்க தேவையில்லை. விற்பனை பரிமாற்றத்தை பாக்கீங்க, இந்த 4 கீவேர்டையும் பாக்கீங்க, இந்த 4 கீவேர்டுக்கு பின்னால நீங்க என்னத்தை நினைச்சு எழுதியிருக்கீங்கிறத உங்களால மைண்டுக்கு வருதா? ரைட், அடுத்த பேஜுக்கு போக வேண்டியதான். அடுத்தது பாருங்க, அடுத்த கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பொருட்கள் சேவைகளில் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறல். ஸோ ஒரு பிசினஸ்ங்களுக்குள்ள விற்பனை இருக்கும், விற்பனைங்கிறது விலையில இருக்கும், பணத்துக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா பிசினஸ் நடக்க மாட்டிச்சு, அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் சிம்பிளான விஷயம். இதை நீங்க பேராகிராஃபாக எழுதலாம். அது பிறகு பொருட்கள் சேவைகள்ல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுங்கிற விஷயம் தான் டிரான்சாக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஒரு பிசினஸ்ங்களை கொடுக்கல் வாங்கல் வந்துட்டும் பிசினஸ் வந்துட்டும் கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா பொருட்கள் சேவைகள் இருக்க போகுது. ஸோ எல்லா பிசினஸ்லயும் என்ன இருக்கும்னு சொன்னா அவங்க பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி இருக்கும். ஸோ நீங்க இந்த பிக்சரை நினைவு வச்சு கொள்ளணும். ஸோ பொருட்கள் சேவைகளுடைய கொடுக்கல் வாங்கல் இடம்பெறன்னு சொன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் பிளேஸ்ன்னு சொன்னா ஒரு பிசினஸ் இருந்தா முதலாவது சொல்றாங்க என்ன, விற்பனை இருக்கும் அல்லது ஒரு பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்னு சொல்றாங்க. அது பிறகு ஒரு பிசினஸ் சொன்னா அவங்க ஏதாவது ஒரு பொருட்கள் சேவைகளை டிரான்சாக்ஷன் நடத்துவாங்க, பொருளை விற்கிறதா இருக்கட்டும் அல்லது பொருளை வாங்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்ல பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யற மாதிரியான ஒரு பிக்சர். ஸோ இதை நினைவு வச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு டெபினிஷனை பாருங்க. பொருட்கள் சேவைகளினதும் கொடுக்கல் வாங்கல்களை பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றார், அனைத்து வணிகங்களும் ஏனையோர்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து ஸோ மேனுஃபேக்சரிங் பண்றங்கிற விஷயம் அல்லது கொள்வனவு செய்தலை மேற்கொள்ளுது. ஸோ பொருளை உண்டு பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யலாம் அல்லது விற்பனை செய்யலாம். அவை நுகர்வு பொருட்களாக அல்லது கைத்தொழில் வணிக பொருட்களாக இருக்க முடியும். இறுதி பயன்பாட்டுக்காக நுகர்வோன் கொள்வனவு செய்யும் பான், ஆடை, பாதணிகள் என்பன நுகர்வோர் பொருட்களாகும் என பொருள்படும். கைத்தொழில் பொருட்கள் அல்லது வணிக பொருட்கள் என்பது நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் என்பனவைகளாகும். ஸோ மின்சாரம், காப்புறுதி, வங்கி என்பன சேவைகளுக்கான உதாரணம் சொல்றார். ஸோ இதுல கீவேர்டு ஒன்று என்னன்னு சொல்றான்னு சொன்னா பொருட்கள் சேவைகளை கொடுக்கல் வாங்கல்கள்ல இடம்பெறங்கிற ஒரு 2வது கேரக்டரிஸ்டிக்கை நீங்க வந்துட்டு விளங்கப்படுத்தணும்னு சொன்னா முதலாவது உற்பத்தியை பத்தி செய்யணும். பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தியை பத்தி பேசணும். அதுக்கு பிறகு அவர் நுகர்வு பொருளுங்கிற விஷயத்தை பத்தி பேசுறார், கைத்தொழில் பொருளுங்கிற விஷயத்தை பத்தி பேசுறார். அதுக்கு பிறகு நுகர்வு பொருள்னா என்ன, கைத்தொழில் பொருள்னா என்னன்னு சொல்றார். சோ நீங்க கீவேர்டு எடுக்கலாம். முதலாவது பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி கொள்வனவு ஒரு கீவேர்டு எடுக்கலாம். சோ நீங்க பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி கொள்வனவை பத்தி பேசலாம்.
அதாவது பொருட்கள் சேவைகள் எல்லாம் விற்கப்படுது. அப்படி விற்கணும்னு சொன்னா பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சிருக்கணும், இல்லாட்டி நாம கொள்வனவு வேற ஒரு ஆள்கிட்ட செஞ்சு வச்சிருக்கணும் திரும்ப விற்கிறது. அப்ப அந்த விஷயத்தை நீங்க எலபோரேட் பண்ணல. அதுக்கு பிறகு சொல்லும் நுகர்வு பொருள். நுகர்வு பொருள்னா கன்சியூமர் குட்ஸ், அதாவது இறுதி நுகர்வோர். எங்கெங்கெல்லாம் விற்பனை, எங்கெங்கெல்லாம் உற்பத்தி செஞ்சு யார கையில போய் கடைசியில யாரு பாவிச்சு முடிக்கிறாங்களோ அது நுகர்வு பொருள். ஒரு பான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க தான் அந்த பானை சாப்பிடுறீங்கன்னு சொன்னா நீங்க தான் இறுதி நுகர்வோன். ரைட். நுகர்வு பொருளாக அல்லது கைத்தொழில் பொருளாக இருக்க முடியும். சோ பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி கொள்வனவாக காணப்பட போகுது. அதை பத்தி பேசுங்க. அதுக்கு பிறகு நுகர்வு பொருள்னா என்ன, இறுதி நுகர்வோன் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செஞ்சு அவனே பாவிச்சான்னு சொன்னா அது இறுதி நுகர்வு பொருள். அது என்ன செய்யலாம், பான், ஆடை, பாதணி எதை வாங்கிட்டு வாரீங்களோ நீங்களே யூஸ் பண்ணி முடிச்சீங்கன்னு சொன்னா அது நுகர்வு பொருள். அதுக்கு பிறகு கைத்தொழில் பொருளை பத்தி பேசுறாருன்னு சொன்னா கைத்தொழில் பொருள்னா என்ன, நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருள், இயந்திரம். இப்போ ஒரு பான்னு சொன்னா பானுக்கு யூஸ் பண்ற ஈஸ்ட்ல இருந்து அதுக்குரிய எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து என்ன வரைக்கும்னா கைத்தொழில் பொருள், வணிக பொருள்னு சொல்லுவோம். சோ இந்த ரெண்டுக்கும் விஷயத்தை கொடுத்து உதாரணத்தை சொல்ல தெரிஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்க இயலும் இந்த அர்த்தம். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பண்புகளுக்கு விளக்கம் எழுதணுமான்னு கேட்குறீங்க. அது உங்களுக்கு தரப்படுகின்ற கொஸ்டின்ஸுக்கு கொடுக்கப்படுகின்ற மார்க்ஸை பொறுத்து தான் நாம எவ்வளவுக்கு விளக்கம் எழுதணுங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. 2 மார்க்ஸுக்கு கேள்வி தந்தாருன்னு சொன்னா நீங்க லிஸ்ட் பண்ண சொன்னா லிஸ்ட் பண்ணி விட்டுட்டு வந்துடணும். ஸோ ஆனா படிக்கும்போது விளங்கி ஃபுல்லா வச்சு கொண்டிருக்கிறது ஃபெஸ்ட்டுக்கு கடமை. படிப்பிக்கும் போது ஃபுல்லா படிப்பிக்க வேண்டியது கடமை. அதே போல விளங்கி வச்சு கொண்டிருக்கிறது ஃபுல்லா கடமை. அதுக்கு பிறகுதான் நாம எக்ஸாம்ல எவ்வளவு எழுத போறோம்ங்கிறத தீர்மானிக்கிறது. அவர் தந்திக்கிற மார்க்ஸுக்கு அடிப்படையில், டைம் அடிப்படையில் 4 மார்க்ஸ் தந்திருக்கிறான்னு சொன்னா 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்துடணும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஸோ மார்க்ஸை வச்சு தான் நம்ம எவ்வளவு எழுத போறோம்ங்கிறத தீர்மானிக்கணும். ஆனா எப்படி தந்தாலும் நமக்கு எழுதுறதுக்கு விஷயம் இருந்தா தானே நம்ம எழுதலாம். ஸோ விளங்கி வச்சு கொண்டிருக்கிறது இட்ஸ் குட். ரைட். அதுக்கு பிறகு 3வது பாருங்க, தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற கண்டினியூஸா டிரான்சாக்ஷன் இடம்பெற்று கொண்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெறன்னு சொன்னா கண்டினியூஸா டிரான்சாக்ஷன் வந்துட்டு நடந்துட்டு இருக்கணும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்துக்கிறோம்ங்கிறத சொல்றார். ஒரு தடவை மட்டுமே கொள்வனவு செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. ஸோ கண்டினியூஸான ஒரு ப்ரோசஸ், கண்டினியூஸா டிரான்சாக்ஷன் நடந்துக்கிறோம்ங்கிற விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஸோ அதுக்குரிய நான் பிக்சர் ஒன்று, ரிலேட்டட் பிக்சர் ஒன்று போட்டிக்கிறேன். இப்ப பாருங்க, கொடுக்கல் வாங்கல் தொடர்ச்சியாக இடம்பெறன்னு சொன்னா சொல்றார், தொடர்ச்சியான அடிப்படையில் பொருட்கள் சேவைகளை கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுமாயின் அதனை வணிகம் என்று குறிப்பிடலாம். ஒரே ஒரு கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் மேற்கொள்ளப்படுமாயின் அது வணிகம் அல்ல. உதாரணமாக தனிநபர் ஒருவர் தான் பயன்படுத்திய பழைய மோட்டார் சைக்கிளை விற்பனை செஞ்சா வணிகம் கிடையாது. எனினும் அவர் தொடர்ச்சியான ஒரு அடிப்படையில் மோட்டார் சைக்கிளை விற்பனை மேற்கொள்வாராயின் அது வணிகம் சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியான அடிப்படையில இதுல கீவேர்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 கீவேர்டை நீங்க எடுக்கலாம். ஒன்று தொடர்ச்சியான அடிப்படை, கண்டினியூஸ் பேஸ்ங்கிறத பத்தி சொல்லணும். அதே போல ஒரே ஒரு கொடுக்கல் வாங்கல்ங்கிற விஷயத்தை பத்தி நீங்க எலபரேட் பண்ணணும். அதாவது பிசினஸ்ண்டா தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றாதான் பிசினஸ். ஒரே ஒரு நடவடிக்கை இடம்பெற்றா பிசினஸ் கிடையாது. அதாவது நீங்க போனை வாங்கி விற்கிறீங்கன்னு சொன்னா, உங்களோட தனிப்பட்ட தேவைக்காக ஒரு போனை வாங்கி ஒரு போனை வித்துட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு பிசினஸ் கிடையாது. ஆனா நிறைய போன்களை வாங்கி வித்து அப்படியோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பிசினஸ் ஆக கருதப்படும். சிம்பிளான விஷயம். சோ தொடர்ச்சியான கொடுக்கல் வாங்கல் இடம்பெறணும்னு சொன்னா இந்த தொடர்ச்சியான அடிப்படைண்டா என்ன, ஒரு கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் இடம்பெற்றா அது வணிகம் கிடையாது. இந்த கீவேர்ட் 2ஐயும் எடுத்து வச்சுட்டு நீங்க விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா லாபத்தால ஊக்கப்படுத்தப்படல், மோட்டிவேட்டட் பை ப்ராஃபிட் என்று சொல்லப்படுற விஷயம். ஸோ எல்லா பிசினஸுமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டுங்கிறதால தான் அவங்க மோட்டிவேட் பண்ணப்படுவாங்க. ஸோ லாபத்தால ஊக்கப்படுத்தப்படல், மோட்டிவேட்டட் பை ப்ராஃபிட்டுங்கிறதுக்கு நான் இந்த பிக்சரை கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு மரம் உண்டு, ஒரு பிசினஸ்ங்கிறது ஒரு மரம் மாதிரி தான். அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி எவ்வளவுக்கு வளர்க்குறோமே ஒரு மரம் வளர்ற மாதிரி எந்த அளவுக்கு லாபங்கள் வந்து கொண்டிருக்குதோ அந்த பிசினஸ் அந்த அளவுக்கு வளர்ற மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஸோ லாபத்தால தான் ஒரு பிசினஸ் வந்துட்டு மோட்டிவேஷன் கூட கிடைக்கும். லாபத்தினால் அல்லது நட்டத்தினால் ஊக்கப்படுத்தப்படல பாத்தீங்கன்னு சொன்னா வணிகம் ஒன்றின் அடிப்படை நோக்கம்ங்கிறது பணம் உழைப்பது, செல்வம் சேர்ப்பதும் ஆகும். இதற்கமைய வணிகம் ஒன்று ரூபா சதங்களினால் பெறப்படும் இலாபம் செலவை விடக்கூடிய வருமானம், வணிக கருமங்களை கட்டியெழுப்புதல், வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளல், சமூக நலன்களை பெற்றுக்கொள்ளல் என்று சொல்ல சில விஷயங்களை சொல்றார். ஸோ இங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று அடிப்படை நோக்கம். அதாவது அடிப்படை நோக்கமாக பொதுவாக வணிகங்களுக்கு லாபம் உழைக்க தான் இருக்குது. அதனாலதான் லாபத்தால இவங்க ஊக்கப்படுத்தப்படுறாங்கிற கீவேர்ட் அடிப்படை நோக்கம். அதுக்கு பிறகு அவர் சொல்றார் லாப நோக்கம் மற்றும் இலாப நோக்கமற்ற வணிகங்களை பத்தி சொல்றார். ஸோ லாபத்தை நோக்கமாக கொண்டிருப்பதை போன்று இலாபத்தை நோக்கமாக கொள்ளப்படாத வணிகங்களும் காணப்படுகிறது என்று சொல்லிட்டு
லாபம் வந்துட்டு ஒரு அவசியமானதாக பிசினஸ் காணப்படும். இந்த 3 பாயிண்டையும் வச்சு நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா சரி கேட்டாருன்னு சொன்னா. சோ லாபத்தினால் அல்லது நாட்டத்தினால ஊக்கப்படுத்தப்படலன்னா என்ன? அடிப்படை நோக்கம். ஒரு பிசினஸுக்கு அடிப்படையாக பணம் உழைக்கிறது நோக்கமாக காணப்படும். ஆனா இருந்தாலும் லாப நோக்கமற்றது லாப நோக்கமற்ற வணிகங்களும் காணப்படத்தான் செய்கிறது. ஆனா லாபம்ங்கிறது அவசியம். இதை நீங்க சாதாரணமா கொடுக்க போனாலே உங்களோட ஆன்சர் வந்துட்டு ஒரு 5, 6 இதுல போயிரும் லைன்ஸ்ல. அடுத்தது பாருங்க நட்ட இடர் காணப்படும். ஒரு ரிஸ்க் கொண்டு எப்பயுமே ஒரு பிசினஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிசினஸுக்கு வந்துட்டு ரிஸ்க்ங்கிறது அச்சம். இப்போ கொரோனாங்கிறது ஒரு ரிஸ்க் எல்லா பிசினஸுக்கும். அவங்களோட பிசினஸை வந்துட்டு கொண்டு போக இல்லாம இருக்குது நிறைய பேருக்கு. சரியா? சோ இது எல்லாம் ரிஸ்க்ங்கிற விஷயத்துக்குள்ள வரும். ரைட். லாப நோக்கம் இல்லாத பிசினஸுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்னு கேக்குறீங்க. நான் அதுக்கெல்லாம் விளக்கம் பிறகு சொல்றேன். ப்ராஃபிட் வந்துட்டு அத்தியாவசியம் என்று சொன்னா ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ லாப நோக்கமற்ற வணிகங்களும் லாபத்துக்காக சில விஷயங்களை செஞ்சு தான் அவங்க சர்வை பண்ணுவாங்கிறத நம்ம பிசினஸ் ஆர்கனைசேஷன் படிக்கும் போது நான் சொல்லி தரணும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு விளக்கத்தை சொல்லிக்கிறார் பாருங்க எப்படின்னு சொல்லி. நட்ட இடம் காணப்படுறதுக்கான ஒரு நிறைய விஷயம் சொல்லிக்கிறார். ஆனா நிறைய தான் சொன்னாலும் அதில் இருக்க விஷயங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் வரும். ஒரு 3 கீவேர்டுக்குள்ள தான் வரும். இதை பாருங்க, இடர் ஒன்று காணப்படல். இலாபத்தை பெறுவதற்காக காணப்படுகின்ற நிச்சயமற்ற தன்மை. சோ நிச்சயமற்ற தன்மைங்கிற விஷயத்தை பத்தி பேசுறார். நிச்சயமற்ற தன்மை, நட்டம் ஏற்படக்கூடிய நிலைமைகள் போன்றவற்றுக்கு வணிகங்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். எதிர்காலம் நிச்சயமற்றிருத்தல், வணிக சூழலில் ஏற்படும் மாற்றம் இலாபத்தில தாக்கத்தை ஏற்படுத்தும். பின்வரும் விடயங்கள் வணிகங்களினால் நடைமுறையில் கட்டுப்படுத்த முடியாமை போன்ற பல காரணங்களினால் இடர் அல்லது நிச்சயமற்ற தன்மை உருவாகும் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறார். சோ இதுல இருந்து உங்களுக்கு கீவேர்டு எடுக்கலும் ஒன்று நிச்சயமற்ற தன்மைங்கிறத பத்தி நீங்க சொல்லணும். சோ நிச்சயமற்ற தன்மைன்னா என்ன? எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. சோ அதைத்தான் நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்லுவோம். அந்த நிச்சயமற்ற தன்மைகள், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத நிச்சயமற்ற தன்மைங்கிறது பிசினஸ்ல லாபத்தை பாதிக்கும்ங்கிறத சொல்ல வரார். அப்ப அதை நாம எழுதலாம். அது பிறகு இந்த இடர்கள், இந்த லாபத்தை பாதிக்கிற அந்த நட்ட வச்ச இடர்களுக்கு நீங்க உதாரணம் கொஞ்சம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த உதாரணத்துல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, நுகர்வோனினுடைய சுவை, வடிவம், கேள்வி என்பவரை மாற்றங்கள் ஏற்படுற. அதாவது இப்ப இருக்கிற டேஸ்ட் பொறவுக்கு இல்ல. அதுதான் வித்தியாசம். அதாவது ஒரு கன்சியூமருக்கு இப்ப வந்துட்டு ஒரு வீட்டுல இருந்து சாப்பிட்டு பழகினவர் ஊபர்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பழகினாருன்னு சொன்னா அவர நுகர்வோருடைய அந்த டிமாண்ட் எப்படி வருது, அவர டேஸ்ட் இன்றைக்கு சாதாரணமாக இப்படி சாப்பிட்டு பழகினவர் ஆப்ஸ் மூலமாக ஆர்டர் பண்ணி தான் தெரிஞ்சாண்டா அவர டேஸ்ட் மாறுது, எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும்னு சொல்லி. சோ இது ஒரு பிசினஸுக்கு இடர். சோ ஊபரே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய் அவங்களே கடைகளை போட்டுட்டாங்கன்னு சொன்னா அது பிறகு வர சாதாரணமான பிசினஸுக்கு அது ஒரு இடர். சோ நுகர்வோட டேஸ்ட் மாறிட்டே இருக்குது. ஒரு கன்சியூமர் டேஸ்ட்டும் அவங்களோட எப்படி யோசிக்கிறானுங்கிறதும் அவங்களோட டிமாண்ட் எப்படி வருங்கிறதும் எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்குது. அது ஒரு இடருக்கு உதாரணமா சொல்றாங்க. அது பிறகு இயந்திரங்கள், உபகரணங்கள், உற்பத்தி தொழில்நுட்பம் ஏற்படல மாற்றங்கள், ஒரு டெக்னாலஜி மாறுறத ஒரு இடர்ற உதாரணமா சொல்றாங்க. சந்தையில போட்டி கூடுற, கம்படிட்டிவ்னஸ் கூடுற. சோ இப்படி ஒரு 4 விஷயங்களை நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். சோ நட்ட இடருங்களை மூணு கீவேர்ட் தான் இருக்குது. நிச்சயமற்ற தன்மையில என்னன்னு எழுதணும். அதாவது எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாத விஷயத்தை நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்லுவோம். இவ்வாறு நடக்க போற நிச்சயமற்ற தன்மைகள் பிசினஸ்ல லாபத்தை பாதிக்கும். இப்படி நடக்க போற விஷயங்களுக்கு என்ன உதாரணங்கள், அது உங்களோட சொந்த உதாரணங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை வழங்கி வச்சுக்கிறீங்கன்னா சரி. எஸ், இடர்கள் காணப்படுறது ஒரு வணிகத்தினுடைய பண்பு. ஏன்னா எல்லா பிசினஸ்லயும் ஏதாவது ஒரு ரிஸ்க் கொண்டு இருந்துகிட்டே இருக்கும். பிசினஸ் ஸ்டடிஸ் டீச்சர்ஸ் கைடு இல்ல ஸ்டூடெண்ட். டீச்சர்ஸ் கைடை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அடிப்படையா செஞ்சுட்டு அதுக்கு பிறகுக்கு தான் முக்கியமான சில நோட்ஸ் வந்துட்டும் நான் தருவேன். முழுக்க நம்ம டீச்சர்ஸ் கைடையும் கொண்டு போக இயலாது. ஏண்டா எக்ஸாமினர் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்டபிளா செய்வார். அது எப்படி மற்ற நோட்ஸோட லிங்க் ஆகுதுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருப்பேன். அடுத்தது பாருங்க, விருப்பங்களை தோற்றுவிக்கிற ஓன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்றேன். ரைட், இதுக்கு சரியான ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த ஒரிஃப்ளேம் கம்பெனிஸ் கேள்விப்பட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? யாரெல்லாம் ஒரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய இந்த வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸை போட்டே கொண்டுட்டு இருப்பாங்க. ஒரு 100 போட்டோஸை போடுவாங்க. விருப்பங்களை தோற்றுவிக்கிறாங்கன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா புதிய புதிய பொருட்களை கொண்டு வராங்க. சரியா? நீங்க வெள்ளை ஆகணும்னு சொன்னா இதை செய்யுங்க, இந்த கலர் ஆகணும்னு சொன்னா அதை செய்யுங்க, காலுக்கு இதை பூசுங்க, கைக்கு அதை பூசுங்க, அதனால இது சரியாகும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பங்களை தோற்றுவிக்கிறாங்க. எப்படி தோற்றுவிக்கிறாங்க? வாட்ஸ்அப் மூலமாக ஸ்டேட்டஸை போட்டு தோற்றுவிக்கிறாங்க. ஸோ கிரியேட் வாண்ட்ஸ், அதாவது பிசினஸ் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட விருப்பங்களை உருவாக்குது. புதிய பொருட்களுக்கு உங்களுக்கு தேவையே இல்லாட்டி ரைட் இதை எனக்கு நல்லா இருக்குமே, இதை கொஞ்சம் செய்வோமேன்னு சொல்லி உங்களுக்கு விருப்பங்கள் உருவாக்கப்படுது. ஸோ ஒரு பிசினஸ் கேரக்டரிஸ்டிக் உண்டு என்னன்னு சொன்னா விருப்பத்தை உருவாக்குவாங்க.
அதே போருங்க இதுக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. மனித விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக பொருட்களை உற்பத்தி செய்வதில் வணிகங்கள் ஈடுபடுகின்றன. சில வணிகங்கள் மூலப்பொருட்களை முடிவுப் பொருட்களாக மாற்றுவதன் மூலம் மனித விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. அதே போல வேறு சில வணிகங்கள் சில வகை பொருட்கள் கூடுதலாக காணப்படும் பிரதேசத்திலிருந்து அப்பொருள்களுக்காய் கூடுதலான கேள்வி காணப்படும் பிரிதொரு இடத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் மனித தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. அதாவது களம்புல ஒரு பொருள் இருக்குது, அங்க டிமாண்ட் இல்ல, ஆனா இங்க இல்லாததால டிமாண்ட் அங்க இருந்து இங்க கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, விருப்பத்தை தோற்றுவிக்கிறாங்கன்னு சொல்றார். அதே போல இன்னும் சில வணிகங்கள் சில வகை பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுற காலங்களில் விநியோகிப்பதற்காக, அதாவது அறுவடை காலங்களில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பொருள் நெல்லையெல்லாம் வாங்கி வச்சு கொண்டிருப்பாங்க, விற்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் விலை கூடினது பிறகு தட்டுப்பாடு ஏற்படுற டைம்ல வித்து போட்டுருவாங்க நல்ல கூடின காசுக்கு. ரைட். சோ இதுல இருக்கிற கீவேர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்க எழுதணும் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுகின்ற முறை. சரியா? எப்படி ஒரு பிசினஸ்ல விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுது, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சுதான் விருப்பங்கள் வந்துட்டு பூர்த்தி செய்யப்படுது. அந்த விருப்பங்களை யாரு தோற்றுவிக்கிறாங்கன்னு சொன்னா பிசினஸ் வந்துட்டு தோற்றுவிக்குதுங்கிற விஷயத்தை பத்தி எழுதணும். அடுத்தது தட்டுப்பாடு ஏற்பாடுங்கிற நினைவு வச்சுக்கொள்ளணும் இந்த கீவேர்டை. சோ இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஸ்டோரி எழுதலாம். எப்படி தட்டுப்பாடுனா என்ன, கேள்வி எங்க வந்துட்டு குறைய இருக்குதோ அங்க இருந்து பொருட்களை கொண்டு வந்து டிமாண்ட் எங்க கேள்வி கூட இருக்கிற இடத்துல விற்கிறாங்க. இது என்ன செய்யறாங்க, டிமாண்ட் இல்லாத இடத்துல இருந்து டிமாண்ட் இருக்கிற இடத்துக்கு விருப்பங்களை உருவாக்குறாங்க. சோ அதை உதாரணமாக கொடுக்கலாம். இப்படி விருப்பங்கள் தோற்றுவிக்கப்படுது. இது சிம்பிளா எழுதினீங்கன்னா சரி. அடுத்தது பொருளாதார கருமம் ஒன்றாக ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக காணப்படுதுங்கிற விஷயம். சோ எக்கனாமிக் சொன்னாலே அருமைங்கிற விஷயம் வந்து எப்பயுமே சம்பந்தப்பட்டுட்டே இருக்கும். அருமைன்னு சொல்றது எக்கனாமிக்ஸ்ல ஒரு இன்றியமையாத பண்பாக காணப்படுது. சோ இங்க பாருங்க இதுல இவர் சொல்ற டெபினிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி ஒரு பிசினஸ்ங்கிறது ஒரு பொருளாதார கருமமாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸாக இருக்குதுன்னு பார்த்தா, அருமையாக காணப்படும் வளங்களை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு விநியோகிக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் காரணமாக வணிகம்ங்கிறது ஒரு பிரதானமாக பொருளாதார கருமம் ஒன்றாக கருதப்படும் சொல்றார். இது பணத்தை உழைக்கக்கூடிய நோக்கத்தில் இடம்பெறுவதாகும். வணிகங்கள் பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்வதில் அருமையான வளங்களை பயன்படுத்தல் போன்ற கருமங்கள் ஏற்படுவதா இது ஒரு பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்றார். சோ இதுல நீங்க பெஸ்ட்டுக்கு நினைவு வச்சு கொண்ட விஷயம் அருமை. அதாவது அருமையான வளங்களை பயன்படுத்தி தான் பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படுது, விநியோகிக்கப்படுது என்று சொல்லிட்டு எல்லாமே பணமுழுத்த உழைக்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நடைபெறுது. இதனால இது ஒரு பொருளாதார நடவடிக்கை. இந்த 3 விஷயத்தையும் சொல்லிட்டு மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்டை வச்சு எலாபரேட் பண்ணி எழுதுறதா சுருக்கமாக எழுதுறதாங்கிறது மார்க்ஸை பொறுத்தது. ஸோ இதுதான் ஒரு ஒரு பிசினஸினுடைய கேரக்டரிஸ்டிக்கு விளக்கம். அதே போல அதை எப்படி ஷோர்ட்டா எழுதுறதா நம்ம இன்னும் மேலதிகமாக எழுதுறாங்கிறது மார்க்ஸை பொறுத்து நாம் எழுதணும். ஆனால் என்னென்ன கீவேர்டை நம்ம நினைவு வச்சு கொண்டிருக்கோம், அதுக்கு பின்னால என்ன வருங்கிறத அடிக்கடி பார்த்து அதை நீங்க ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கோம். ரைட். ஸோ இதுதான் வணிகத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம பார்த்திக்கிற விஷயம். ஸோ 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சொல்லி தந்திக்கிறேன். ஒரு பிசினஸ்ண்டா விற்கிறது இருக்கணும். ஸோ விற்பனைகள் என்ன செய்யணும், விலையை பத்தி நம்ம பேசணும். சரியா? விலைகளுக்காக நடக்கும், பணத்துக்காக தான் எல்லா விஷயம் நடக்கும். விலைங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறோம் நாம. அதுக்கு பிறகு பொருட்கள் சேவைகள்ல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதுன்னு சொன்னா பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தியை பத்தி நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல்னா என்ன, லாபத்தால மோட்டிவேட் பண்றா என்ன, நட்ட இடர் காணப்படுங்கிறதா என்ன விஷயம் எல்லாம் பார்த்துட்டேன். ரைட். ஓகே, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சிம்பிளா இதை நினைவு வச்சு கொள்ளுங்க, வணிகங்களுடைய பண்புகள் கேரக்டரிஸ்டிக்ங்கிற விஷயம். அது பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா வணிக கருமங்கள்டா என்னங்கிற ஒரு விஷயம். பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்னா ஒரு பிசினஸுக்கு நிறையவே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ வாங்குவாங்க, பொருளை வாங்குவாங்க, விற்பனை செய்வாங்க, ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறத உற்பத்தி செயற்பாடுன்னு சொல்லலாம், பொருட்களை விநியோகம் செய்யறத விநியோக செயற்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பொருட்களை எப்படி விற்கலாம்னு சொல்லி மார்க்கெட் பண்றது சந்தைப்படுத்தல்னு சொல்லலாம். அந்த கொள்வனவு செய்யறது, விற்கப்படுறது எல்லாத்திர செலவுகளையும் நாம வச்சுக்கிறத ஒரு நிதி ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லலாம், நிதி செயற்பாடுன்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பிசினஸுக்குமே நிறைய கருமங்கள் இருக்கும். ஒவ்வொரு பிசினஸுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒவ்வொன்று நோக்கி வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வணிக கருமங்கள் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்ல 2 பிரதான கருமங்கள் இருக்கு பிசினஸுக்கு. யாராவது சொல்லுமா? வணிகத்தினுடைய பிரதான 2 கருமங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வணிகத்தினுடைய 2 பிரதான கருமங்கள் என்ன? கேள்வின்னா டிமாண்ட். டிமாண்டுங்கிறது தான் கேள்வின்னு சொல்லப்படுறது. அதாவது நீங்க ஒரு பொருளை போய் காசையும் வச்சு கொண்டு ஒரு கடையில இந்த பொருள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நீங்க கேள்வியை எழுப்புறீங்க, அந்த பொருளுக்கு டிமாண்டை கூட்டுறீங்கன்னு அர்த்தம். அதுதான் டிமாண்ட். லாபத்தை உச்சப்படுத்தல், மனிதனின் தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல்,
தேவை விருப்பங்கள் ரைட். லாபத்தை உச்சப்படுத்தல் எல்லாம் பிரதான கருமங்கள் கிடையாது. இது நிறைய தடவை எம்சிக்யூலையும் வந்திக்குது. வணிகத்தினுடைய பிரதான 2 கருமங்கள் என்று கேட்கும்போது நீங்க 2 விஷயத்தை நினைவச்சுக்கணும். முதலாவது, ஒரு பிசினஸ் மனிதனுடைய தேவை விருப்பங்களை நிறைவு செய்யும், அதுதான் அதனுடைய கருமங்களாக காணப்பட போது. அதே போல 2வது பிரதான கருமம் வந்துட்டும் வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிறங்கிற விஷயமாக காணப்பட போகுது. இங்க மனித தேவைகள் விருப்பங்களை நிறைவு செய்யறா உங்களுக்கு தெரியும், சரியா? இவ்வளவு நேரம் நம்ம அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மனித தேவைகள் விருப்பங்கள்னா என்ன? மனிதனுடைய உடல் உள ரீதியான இயல்பூக்க நிலைமைகளை செய்யறது தேவை. விருப்பம்னு சொல்லப்படுறது அது எப்படி பூர்த்தி செய்யற, நிறைவு செய்யறங்களை எப்படி நிறைவு செய்யும்? மார்க்கெட்டுங்கிற கான்செப்டை பார்த்தோம். சந்தைக்கு பொருட்கள் சேவைகளை முன் வச்சு விலையின் அடிப்படையில பொருட்கள் சேவைகளை நுகர்வோனுக்கு கொடுத்து பூர்த்தி செய்வாங்க. இப்படிதான் மனித தேவைகள் விருப்பங்கள் பூர்த்தி செய்யறது. இது ஒரு பிசினஸினுடைய முதலாவது நடவடிக்கை, ஒரு கருமம், ஆக்டிவிட்டிஸ். அதாவது மனிதனுக்கு பொருட்களை சேவைகளையும் கொடுத்து அதை சந்தை மூலமாக கொடுத்து அவனுடைய தேவைகளை விருப்பங்களை பூர்த்தி செய்யறது. அதுக்காகத்தான் எல்லா வேலையும் நடக்குது. அது பிறகு 2வது முக்கியமான விஷயம் வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிற விஷயம், அதாவது வெலு எடிஷன். இதுல வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிற விஷயம் சொன்னா நீங்க என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கணும். சோ வணிக கருமங்கள் மூலம் எவ்வாறு வளங்களுக்கு பெருமதி அளிக்கப்படுதுங்கிறத விளங்கி கொள்றதுண்டா, வெலு எடிஷன், பெருமதியை சேர்க்கிற ஒவ்வொரு பிசினஸுமே வெலு எடிஷன் செய்யுது, அதாவது பெருமதியை சேர்க்குது. அது எப்படி நடக்குதுன்றா பாருங்க. பொருளொன்றை அல்லது சேவை ஒன்றை உற்பத்தி செய்யும் பொழுது பயன்படுத்தப்படுகின்ற வளங்களின் தன்மையில மாற்றங்களை செய்வதன் மூலம் ஏற்படுகின்ற பெருமதி அதிகரிப்பினை சேர்க்கப்பட்ட பெருமதின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஷர்ட் ஒன்றை நீங்க உற்பத்தி செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கு தேவையான பருத்தி நூல்ல இருந்து அதுக்கு தேவையான பட்டன்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸை போட்டு என்ன செய்றீங்க, அந்த வளங்கள்ல தன்மையில மாற்றங்களை கொண்டு வரீங்க. அந்த அந்த ஆடையை வந்துட்டு தைக்கிறீங்க, அந்த துணியை நீங்க தைக்கிறீங்க, அதுல பொத்தான் கட்டுறீங்க, சரியா? இந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த வளங்கள்ல தன்மையை சேர்த்து என்ன செய்றீங்க, பெருமதி கூட்டுறீங்க, வெலு எடிஷன் ஒன்று செய்றீங்க, அதை உடுத்துற மாதிரி ஆக்குறீங்க. அதைத்தான் பெருமதி அதிகரிப்பு. சோ வளங்களின் தன்மையில மாற்றங்கள்ங்கிறது இங்க இருக்கிற முதலாவது கீவேர்ட், சரியா? வளப்பெருமதி அதிகரிக்கிற. சோ வளங்களின் தன்மையில மாற்றங்களை செய்வதன் மூலம் பெருமதி அதிகரிப்பு. சோ வளப்பெருமதி அதிகரிக்குங்கிறத கீவேர்டா வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நினைவு வைக்கணும், வளப்பெருமதி அதிகரிக்கிறா என்ன, வளங்களினுடைய தன்மைகளை மாற்றங்களை செலுத்தி நம்ம வளங்கள்ல பெருமதியை அதிகரிக்க செய்வோம். சோ பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள்ல தன்மையில மாற்றங்களை செய்வதன் மூலம் ஒரு ஏற்படுகின்ற அதிகரிப்பு தான் இந்த பெருமதி அதிகரிப்பாக காணப்பட போகுது. இதுதான் வணிக கருமங்கள் மூலம் எவ்வாறு வளங்களுக்கு பெருமதி அளிக்கப்படுகின்றனங்கிற விஷயம். சோ பிசினஸ் ஆக்டிவிட்டிஸை செஞ்சுட்டு போகல, அதாவது வணிக கருமங்கள் என்ன, உற்பத்தி செய்யறதாக காணப்படும், விநியோகம் செய்யறது, நிதி, நிர்வாகம், சந்தைப்படுத்தல், இது எல்லாமே செய்யறதின் மூலமாக பெருமதி வெலு எடிஷன் ஒன்று செய்யறாங்க. அது செஞ்சுறதன் மூலமாக மனித தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. சோ இப்படி செய்யறதால தான் வணிக கருமங்கள் வளங்களுக்கு என்ன செய்து பெருமதி அளிக்கப்படுது. Is it understandable students? நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் சொல்லிட்டு போறேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் பெருசா போட்டுட்டு அலட்டி கொள்ள வேண்டிய விஷயங்களில சுருக்கமா நீங்க விளங்கி வச்சு கொண்டிருக்கிறது தான். ஒரு ரிசோர்ஸுக்கு எப்படி ஒரு வெலு எடிஷன் நடக்கும்னு நான் சொல்றது இதுதான், சரியா? ரிசோர்ஸுக்கு வெலு எடிஷன், வளப்பெருமதி அதிகரிக்கிறேன்னா அவங்க உள்ளீடுகளை போட்டு அதை செயல்முறைக்கு உட்படுத்தி வெளியீடாக வருவாங்க. வணிகங்களுடைய நோக்கங்களை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். சோ நம்ம பார்த்தது வணிக கருமங்கள்டா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம வணிகங்களுடைய நோக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோல்ஸ், ஒவ்வொரு பிசினஸுக்குமே கோல்ஸ் இருக்கும். ஸோ இதுல 9 கோல்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதுல ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது சந்தையில நிலைச்சிருக்கணும், சர்வைவல்ங்கிறது இருக்கணும். ஒரு பிசினஸை ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே யாருமே பிசினஸ்ல லாபம் உழைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபெஸ்ட்டுக்கு அவங்களோட காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பல லட்சக்கணக்கில் போட்டு பல கோடி கணக்கில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபெஸ்ட்டுக்கு மார்க்கெட்ல நிலைச்சிருக்கணும், சர்வை பண்ணிட்டு போகணும். லாபம் வராமலுக்கு நட்டமும் வராமலுக்கு ஓரளவுக்கு நம்ம இருக்கிற முதலீடுகள் எல்லாத்தையும் போட்டு நம்ம சர்வை பண்ணிட்டு போகணும்ங்கிற விஷயம் தான் இந்த சந்தையில நிலைச்சிருக்கிறதுங்கிற விஷயம். அதாவது ஒரு காட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, ஒரு பனி ஒரு மூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க நெருப்ப மூட்டி எப்படி சரி உசுறு வாழணும்ங்கிற நினைக்கிறது தான் சர்வைவல். அது மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு லாபமும் வேணா நட்டமும் வேணா ஓரளவுக்கு எங்களோட செலவுகளை குறைச்சிக்கொண்டு நாங்க போற மாதிரி இப்ப நாங்க இருக்கிற நிலைமை மாதிரி, சரியா? நிறைய மோர் தென் 6 lakhs கிட்ட போட்டு நாங்க இதுல வெப்சைட் அப்படி இப்படின்னு டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இப்ப இருக்கிற எங்களோட தேவை வந்துட்டு ப்ராஃபிட் உழைக்கிறதோ இதுவோ கிடையாது.
we need to survive பண்ணிட்டு போகணும். அதுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். சோ சந்தையில நிலைச்சிருக்கணும், சர்வைவல் இந்த மார்க்கெட்ங்கிற விஷயம். அதுக்கு பிறகு லாபத்தை உச்சப்படுத்துற, அதுக்கு பிறகு தான் அடுத்த விஷயம் வரும், இவங்க எப்படி ப்ராஃபிட்டை நாம மேக்சிமைஸ் பண்ணலாம்ங்கிற விஷயம். ஸோ முதலாவது அவங்க மார்க்கெட்ல நிலைச்சிருந்ததுக்கு பிறகு ஒரு சரியான ஒரு பொசிஷனை மார்க்கெட்ல எடுத்ததுக்கு பிறகு தான் ப்ராஃபிட்டை எப்படி நாம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த பிசினஸ்ல நாம சல்லி போட்டுட்டோம், இப்ப நமக்குண்டு ஒரு நேம் இருக்குது, நமக்கு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு நாம எப்படி லாபத்தை மேக்சிமைஸ் பண்ணலாம்ங்கிற விஷயத்த பத்தி பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு கோல் விற்பனையை உச்சப்படுத்துற, சேல்ஸை கூட்டுற. இப்ப நிறைய சேல்ஸ் வந்துட்டு அந்த ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷன் அவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் தரோம்னு சொன்னா என்னத்துக்கு செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களோட விற்பனையை உச்சப்படுத்தணும். இப்ப சேல்ஸ் ரெப்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா டிசம்பர் மாதம் வரும்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் கமிஷன் கிடைக்கும், அவங்க எவ்வளவுத்துக்கு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களே சம்டைம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்களோட கமிஷனை கூட்டுறதுக்காக இன்வாய்ஸை போடுவாங்க. ஸோ விற்பனையை உச்சப்படுத்தினால், நீங்க அக்கௌண்ட்ஸ் படிச்ச ஆக்களா இருப்பீங்க, விற்பனை அதிகரித்தால் என்ன செய்யும்? ரைட், விற்பனை அதிகரித்தால் இலாபம் அதிகரிக்கும். விற்பனையை வந்துட்டு மேக்சிமைஸ் பண்றது ஒரு மோட்டிவாக காணப்படலாம். அதே போல ஸ்டூடெண்ட் சந்தை பங்கு, மார்க்கெட் ஷேரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது. ரைட், சந்தை பங்கு அதிகரிக்க செய்யற விஷயம். சந்தை பங்கு மார்க்கெட் ஷேர்னு சொன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனின்னு சொன்னா உங்களை போல ஒரு 5-6 டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குன்னு சொன்னா அவங்களோட கஸ்டமர் எல்லாம் உங்களோட கஸ்டமரா நீங்க நல்ல ப்ராடக்ட்ஸை கொடுத்து நீங்க எடுக்கிறது, உங்களோட மார்க்கெட் ஷேரை, உங்களோட கஸ்டமரை கூட்டிக் கொள்றது தான் இந்த சந்தை பங்கு. இப்ப நீங்க ஒரு 5-6 பிரான்ச் இருக்குன்னு சொன்னா ஒரு 5-6 பிரான்ச்சும் 5-6 இலங்கையில வெவ்வேறுபட்ட இடங்கள்ல இருக்குன்னு சொன்னா ஒரு புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அங்க கஸ்டமர் எடுத்துக்கொள்றது, அங்க உங்களோட மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கொள்றங்கிற விஷயம் தான் இந்த சந்தை பங்கு அதிகரிக்கிற விஷயம், இன்க்ரீசிங் த மார்க்கெட் ஷேர் என்று சொல்லப்படுற விஷயம். அடுத்த விஷயம் இன்க்ரீசிங் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நுகர்வோரினுடைய விருப்பத்தை உச்சப்படுத்தல் சொன்னா, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க இந்த ஆப்ஸ்ல எல்லாம் ரேட்டிங் பண்ண சொல்லி கேட்பாங்க, ஸ்டார் 3 ஸ்டார் கொடுக்கறது 2 ஸ்டார் கொடுக்குறங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஒரு ஃபோன் காலை கட் பண்ணது பிறகு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண சொல்லி டயலாக்ல இருந்தெல்லாம் மெசேஜ் வரும், 1லிருந்து 5 தந்துட்டு நாங்க தந்த சர்வீஸ் வந்துட்டு எவ்வளவுக்கு இருக்குதுங்கிறத இது செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம். ஸோ இதெல்லாமே என்னத்துக்கு அவங்க அதை கல்குலேட் பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க செய்யற சர்வீஸ்ல கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக, அந்த நுகர்வோர் வந்துட்டு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாரு என்று பாக்குறதுக்காக. இப்ப நான் எப்படி படிப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொண்டு கேட்கிறேன், ஒரு ஃபீட்பேக் கொண்டு கேட்கிறேன்னு சொன்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் திரும்ப சொல்லி விஷயம் இல்லையே, அது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும், அதுதான் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களோட மூலமா தான் நான் கேட்கலாம். சோ நுகர்வோரினுடைய விருப்பத்தை உச்சப்படுத்துறங்கிறது ஒரு நோக்கமாக காணப்படலாம். ரைட், அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் பங்குகளினுடைய பெருமானத்தை உச்சப்படுத்துற, மேக்சிமைசிங் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியாக இருந்தால் அவங்க வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட பிரைஸஸ் இருக்கும், ஷேர் மார்க்கெட்ல அவங்களுக்கு மக்களால பிரைஸ் வண்ணப்படும். ஸோ அங்க ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட பிரைஸ் வந்துட்டு உச்சப்படுத்துறத பார்க்கலாம். யாரெல்லாம் ஸ்கேம் 1992 பார்த்திருக்கீங்க? ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ் பாருங்க, தமிழ்ல இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு ஃபுல்லா ஒரு இது ஒன்று இருக்கும், சரியா? ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி உண்டு அதுல இருக்கும், ஹர்ஷத் மேதா பத்தி. இட்ஸ் அ ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல ஒரு விளக்கம் உண்டு தெரியும். ரைட், இது வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ். இதுல வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு ஷேர் மார்க்கெட் மூலமாக எப்படி ஒரு ஆள் வந்துட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அவர் என்ன மாதிரி அது மோசடி செஞ்சாரா இல்ல அவர் பிரில்லியன்ஸா அவர் பிசினஸ் மைண்டாங்கிறத பத்தி ஒரு நல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஒரு பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் தான். முடிஞ்சிச்சுன்னு சொன்னா பாருங்க. ஸோ இதை பத்தி ஷேர் மார்க்கெட்ல நிறைய சொல்லியிருப்பாங்க. ரைட், ஸோ பங்குகளினுடைய சந்தை பெருமானத்தை அதிகரிக்கிற, மார்க்கெட்ல அவங்களோட ஷேர்ஸுக்குரிய வெல்யூ அதிகரிக்கிற. அதே போல சில பேருக்கு வந்துட்டு வணிகரினுடைய தனிப்பட்ட திருப்தி, பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பிசினஸ் செய்வாங்க. இப்போ எனக்கு நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுல எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக கூட பிசினஸ் வந்துட்டு ரன் பண்ணப்படலாம். ரைட், ஸோ வணிகரின் தனிப்பட்ட ஒரு திருப்திக்காக, பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் என்ன செய்யலாம், ஒரு பிசினஸ் வந்துட்டு அதையும் நோக்கமாக கொண்டும் செய்யலாம். அதே போல பாருங்க, சமூகத்தினதும் மக்களினதும் நலனுக்காக, ரைட், சமூகத்தினதும் மக்களினது நலனுக்காகவும் சில பிசினஸ் நடக்கும். ஸோ சில என்ஜிஓஸ் என்ன செய்யும், ஸோ டிசேபிளான பீப்புள் அவங்களோட நலன்களை செஞ்சு இது செய்யலாம். ஸோ இப்போ நான் இருக்கிறதும் ஒரு சமூக நலன்னு சொல்லலாம். ஏலெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு காமர்ஸ் மீடியம்ல படிக்கிறவங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த சமூக நலனுக்காகவும் சில பிசினஸ் வந்துட்டு இயங்கலாம். அதே போல ஊழியரினுடைய நலன்களை மேம்படுத்துறது, எம்ப்ளாயிஸை வந்துட்டு சரியாக பார்த்து கொள்ளணும். சில
சொசைட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா சொசைட்டிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, எம்ப்ளாயிஸை பாதுகாத்துக் கொள்றதுக்காக, அல்லது சில சங்கங்கள் இருக்கும், உழைப்பாளர் சங்கம், அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த வேலை செய்யற ஆட்களினுடைய நலன்களை பாதுகாக்கிறாங்களா என்று பார்க்கறதுக்காக ஊழியரினுடைய நலனோம்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கங்களாக காணப்படலாம். ஸோ ஊழியர நலன் செய்யறது, சமூகத்திற நலன் அல்லது ஊழியர நலனை பாதுகாக்கிறது, ஷேர் மார்க்கெட்ல தங்களோட சந்தை பங்கோட விலையை கூட்டுறது, ஒரு நுகர்வோரை வந்துட்டு சரியாக திருப்தியா வச்சுக்கிறது, சந்தை பங்கு அதிகரிக்கிறது, இல்லாட்டி லாபத்தை உச்சப்படுத்துறது, விற்பனையை உச்சப்படுத்துறது, இப்படின்னு எல்லாம் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட். ஸோ வணிகங்களினுடைய நோக்கங்கள் பத்தி பார்த்ததுல எது சரி டவுட்ஸ் இருக்குதா? வணிகங்களுடைய நோக்கங்களை பத்தி பார்த்ததுல என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? ரைட் ரைட். ஸோ கடைசி பாயிண்ட்ஸ் ஒரு 2 மினிட்ஸால் நம்ம முடிப்போம். ரைட். அடுத்தது பாருங்க, பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்களினுடைய பங்களிப்பு. ரைட். கண்ட்ரிபியூஷன் ஆஃப் பிசினஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எக்கானமி. ஒரு எக்கானமி ஒன்று எக்ஸிஸ்டன்ஸ் ஆக நடந்துட்டு போகணும்னு சொன்னா ஒரு பொருளாதாரத்தினுடைய என்ன மாதிரியான பங்களிப்புங்கிற சொல்லப்படுற விஷயம் தான் இது. இதுல 4 விஷயங்களை பத்தி நீங்க கட்டாயமாக நினைவு வச்சுக்கொள்ளணும். முதலாவது, மாற்றமடையும் சிக்கலான தேவைகளை நிறைவு செய்யற, satisfying wants which are complex and changing. அடிக்கடி மாறிக்கிட்டே போற நீட்ஸ். ஏன்னா நுகர்வோனுடைய விருப்பம் எப்படி இருக்குது, அவனோட தேவை எப்படி இருக்குன்னு சொல்லி அடிக்கடியே மாறிக்கிட்டு போற தேவைகளை என்ன செய்யணும்னு சொன்னா இவங்க பூர்த்தி செய்யறதின் மூலமாக ஒரு எக்கனமியை சரியாக நடத்திட்டு போறதுக்காக இருக்கும். இப்ப இந்த கொரோனா பிரச்சனையால நிறைய தடுப்பூசிகள் தேவைப்படுது. ஸோ இது ஒரு மாற்றம் அடைகிற சிக்கலான தேவை. இதை நிறைவு செய்யணும்னா என்ன செய்யுது, இப்ப நிறைய கம்பெனிஸ், ஃபைசர், இந்தியா, அப்படி நிறைய கம்பெனிஸ்ல இருந்து கொடுக்குறாங்க ஊசி, அந்த தடுப்பூசிகள் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மாற்றம் அடைகிற ஒரு சிக்கலான தேவைகளை நிறைவு செய்வதன் மூலமாக ஒரு பொருளாதாரம் ஒன்று வாழ்தன்மை, ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக சுமூகமாக நடந்து போறதுக்கு என்ன செய்யுது, பெரிய பெரிய கம்பெனிஸ், ஃபைசருங்கிறது எல்லாம் யூஎஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் மாஃபியா வேண்டி சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி மெடிக்கல்ல இருக்கிறது. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எக்கானமி சரியாக போறதுக்காக பிசினஸ் வந்துட்டு என்ன செய்யுது, மாற்றமடையும் ஒரு சிக்கலான தேவைகளை நிறைவு செய்யறாங்க. அதே போல இனோவேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இனோவேஷன் ஐடியாஸ் சொல்லப்படும் போதெல்லாம் நம்மளுக்கு இந்த பல்ப் சிக்னல் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ புத்துருவாக்கங்கள், இனோவேஷன், புது புது ஐடியாஸ் எல்லாம் வாரத்தின் மூலமாக இந்த எக்கானமிக்கு வந்து இன்னும் நல்லாக அபிவிருத்தி அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ இனோவேஷன் மூலமாக பிசினஸ் எல்லாமே எக்கானமிக்கு வந்து சரியாக எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அதே போல அடுத்த விஷயம், ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்குறதின் மூலமாக ஒரு பொருளாதாரத்துக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லாமலுக்கு மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் எப்படி இல்லாமதுக்கு நிறுவனங்கள் இயங்குது. நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, அவங்க தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், இதன் மூலமாக பொருளாதாரம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆக ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்குது. அதே போல அடுத்தது தேசிய பொருளாதார விருத்தி. எல்லாருமே இது ஜிடிபி எல்லாம் படிச்சிருப்பீங்க, gross domestic product அப்படின்லாம் எக்கனாமிக்ஸ்ல இருக்குது. ஸோ ஜிடிபி, ஸோ தேசிய பொருளாதாரம் வந்து விருத்தி அடையணும்னு சொன்னா நிறைய பிசினஸ் நடக்கணும், நிறைய விவசாயம் நடக்கணும். ஸோ எல்லா எக்கனாமிக்ஸும் நடந்தா தான் இந்த தேசிய பொருளாதார அபிவிருத்தி வந்துட்டும் இடம்பெறக்கூடியதாக காணப்பட போகுது. ரைட். ஸோ இதுகள் தான் டே நம்ம கிளாஸ்ல பார்க்க போற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் எவ்ரிதிங்? ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஸோ கிளாஸ் வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், see you in the next session. ஸோ நம்மளோட குரூப்பில் இல்லாதவங்க ஹெட் ஆகிக்கொள்ளுங்க, ரெஜிஸ்டர் ஆகாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் இன் ஃபியூச்சர் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் நம்மளோட கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ அதனால இப்போவே அதில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ, see you, bye.